Good evening, everyone. Hope you are all staying safe in this pandemic. A small brief introduction about your series of webinars, Know How. A series of knowledge sharing sessions, a webinar in the cybersecurity domain to educate others and spread awareness in the field of cybersecurity by the WAP Chennai team. Our goal is to bring as many security researchers as possible and give clear guidance in the cybersecurity domain. We are back with an interesting webinar today on the topic of binary exploitation. Thank you, Aryan, for your interest. We'll be conducting more sessions like this in the upcoming event. Also, a small introduction about our speaker today, Mr. Ajay SK, is a final year CAC student from Panimalur Engineering College. He is one of the finalists in 2019 Cyber Disease CTF. He is a reverse engineer and exploit developer in the CTF team, Sophisticated Society of Delinquents. It's currently now in 16th place in India and 162th place in the world. The world team's prime position was 4th place in India and 44th position in the world. Over to you, Ajay. You can carry on the session. Thanks, bro. Thanks for the WAP Chennai chapter team to invite me to speak. இப்போ பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த மெயின் ரீசனாக இந்த சீரீஸ் எடுக்கிறேன். என்னன்னா செக்யூரிட்டி ஃபீல்டில் நான் நிறைய வாட்டி பார்த்து வரைக்கும் வெப் அப்ளிகேஷன் அண்ட் நெட்ஒர்க் பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து இந்த பைனரின்னு இந்த ஃபீல்டு வந்து ஆக்சுவலி க்ரௌட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து எல்லாத்தோட கம்பேர் பண்ணால் க்ரௌடு கம்மின்னு சொல்ல முடியும். இது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் இந்த பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கிறது. அது வந்து என்னன்னா சரி ஓகே, ஒரு புதுசா இப்போ வந்து ஒரு ஹை லெவலா இப்போ பிகினர் இன் சைபர் செக்யூரிட்டியா இருப்பாங்க சில பேர், ஆர் வெப்ல பயங்கர ப்ரோவா இருப்பாங்க, ஆர் ஈவன் லைக் பைனரியிலுமே ஒரு ப்ரோவா இருக்கவங்களே இங்க வந்திருக்கலாம். ஒரு ஸ்டார்டிங்கா எப்படி பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷனா என்ன அப்படின்னு இது பண்றதுக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எபிசோடா இது பண்ணலான்னு இருக்கேன். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. Okay, now know how webinar EP2 binary exploitation 101 VR Plymouth Chennai chapterல பேசுறேன். My name is SK Ajay, as I am a reverse engineer exploit developer of CTF team SSOD. ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுல நெக்ஸ்ட் டாபிக்ஸ் என்னன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்றால் என்ன, என்னென்ன டூல் வச்சு ஒரு பைனரியை வந்து அனலைஸ் பண்றது, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிக்கான யூசர் லேண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் மிட்டிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்னென்ன பக்ஸ் இருக்கு, அப்புறம் டெமோ டைமா ஒரு சிம்பிள் பஃபர் ஓவர்ஃப்ளோ, லைக் நார்மலா ரிட்டர்ன் டு வின் கிடையாது, ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோ. Can you share your screen share பண்ணிக்கிறேன். சாரி ப்ரோ ஆக்சுவலி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண மறந்துட்டேன், வெயிட் பண்ணுங்க. சாரி. ஓகே நோ ப்ராப்ளம். வருதா? அதுதான் நோ ஹவ் வெபினார் EP2 பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் 101 VR Plymouth Chennai சாப்டர்ல இப்ப பேசுறேன். அதுல வந்து என்னன்னா, I'm SK Ajay, reverse engineer and exploit developer of CTF team SSOD. இப்ப கரண்ட்லி நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். டாபிக்ஸ், ஃபர்ஸ்ட் டாபிக் பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்றால் என்ன, நெக்ஸ்ட் என்னென்ன டூல் வச்சு பைனரி அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ட் ஒரு பேசிக்கான எக்ஸ்ப்ளாய்ட் மிட்டிகேஷன், லினக்ஸோட யூசர் லேண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் மிட்டிகேஷன் பேசிக்கா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னென்ன பக்ஸ், லைக் இப்போ வெப்னா இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, CSRF இருக்கு, SSRF, கமாண்ட் இன்ஜெக்ஷனு, அதுக்கப்புறம் SQLI இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி என்னன்னா பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னென்ன பக் இருக்கு, இது ரொம்ப காமனான பக் தான், எல்லாமே கவர் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் டெமோ டைமா ஒரு சிம்பிளான, எப்பயுமே என்னன்னா ஒரு இதுக்குமே ஃபீல்டுக்குமே ஒரு சிம்பிள் பக் இருக்கும் பார்த்தீங்களா எக்ஸ்ப்ளாய்டபிளுக்கு. அதே மாதிரினா இதுல பஃபர் ஓவர்ஃப்ளோ வந்து என்னன்னா சிம்பிள் அண்ட் குவைட் டெட்லியான பக். ஸோ அது எப்படி பண்ணணும்னு காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஃபைனலா குவெரிஸ்க்கு போகலாம். எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் ஷூட் பண்ணுங்க மேலே. சரி ஓகே, பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன் பார்க்குறோம். வெப் அப்ளிகேஷன் என்னன்னா, வெப்ல வந்து நம்ம வந்து லாஜிக் ஃபிளாஸ் கண்டுபிடிப்போம், ஆர் எனி அதர் கோடை வச்சு ஒரு RC எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் டம்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம், சீக்ரெட்டு, ஆர் வேற யூஸரா வந்து இம்பர்சனேட் பண்ற மாதிரி, இல்லைன்னா வேற யூஸரோட அக்கௌண்ட் டேக் ஒரு மாதிரி, லைக் ஐடியா வச்சு என்னன்னா கொஞ்சம் அவங்க டேட்டாவை பார்க்குற மாதிரி இருக்கா, இது மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். இதுல வந்து பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னன்னா லோ லெவல் கோட். இப்போ வந்து என்னன்னா, நீங்க OS யூஸ் பண்றதே என்னன்னா, அது ஒரு லோ லெவல் கோட்ல ஒரு சேர்ந்த ஒரு அப்ளிகேஷன் தான். அது வந்து சில எழுதுறது. அப்புறம் என்னன்னா, அந்த லோ லெவல் கோட்ல வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதா பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ அதனாலதான் அது பேர் பைனரின்னு வச்சுக்கோங்க, லைக் 0s and 1s எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து என்னதுன்னா, இட் இஸ் யூஸ்வலி கன்சிடர் மோர் காம்ப்ளெக்ஸ் ஏரியா ஆஃப், ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்டெப்தா நிறைய விஷயம் தெரியுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நீங்க வந்து டசன்ஸ் ஆஃப், இப்போ வந்து சில பக் இருக்கும்,
பட் வந்து அந்த ஒரு பக்கை வச்சு ஃபுல் இது எடுக்க முடியாது. இப்போ ஆர்சி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. போன் பிடபிள்யூஎன் 2 ஒன்று இருக்கும், போன் 2 ஒன்று இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்சி மட்டும் லைக் இந்த இதை வச்சு என்னன்னா உங்களுக்கு வந்து கோட் எக்ஸிகியூஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட இஃப் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஆர் விஎம்எஸ் ஆர் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் ஆர் ப்ரௌசரை வச்சு ப்ரௌசர் சாண்ட்பாக்ஸ் பைபாஸ் பண்ணிட்டு ப்ரௌசரை பிடபிள்யூ போன் பண்ணிட்டு அதோட சாண்ட்பாக்ஸை பைபாஸ் பண்ணிட்டு உங்களால சிஸ்டம்ல வந்து ஒரு கால்குலேட்டரை பாப் பண்ண முடிஞ்சதுன்னா இதெல்லாம் பண்ணா வந்து என்னன்னா போன் டு ஒன்ல இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது பிரைஸ் தருவாங்க. நார்மலா நீங்க கூட போயிட்டு ஒரு ஆர்சி எடுக்க முடியலனாலுமே ஏதோ ஒரு மெமரி லீக் கூட நீங்க சப்மிட் பண்ணலாம், டாஸ் பண்ண முடியும்னா சப்மிட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ வந்து என்னன்னா இப்போ ரீசெண்டாக போன் டு ஒன்ல ஒருத்தர் 6 பக்ஸ் எடுத்து ஏதோ ஒரு ரவுட்டர்ல நினைக்கிறேன், ரவுட்டரோ ஒரு ப்ரௌசரான்னு தெரியல, அதுல வந்து இது எடுத்திருப்பான் போயிட்டு என்னன்னா ஒரு கோட் எக்ஸிகியூஷன் எடுத்திருப்பான் போயிட்டு. ஸோ அது செயின் பண்றது இது எல்லாமே இது சூப்பரா இருக்கும். ஸோ ஓஎஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனா இப்போ ரீசெண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்ல நீங்க இது பார்க்கலாம். இப்போ என்னது இப்போ வந்து சூடோல லினக்ஸ்ல சூடோல பேரான் சாமடேட்னு ஒரு பக் வந்துச்சு. எப்படின்னா ஒரு ஓவர்ஃப்ளோவை வச்சு அவங்க வந்து என்னன்னா எப்படி ஒரு நார்மல் யூசரா இருந்தாலும் ரூட் யூசர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுத்திருப்பாங்க. இப்போ லைவ் ஓவர்ஃப்ளோ கூட ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கான். லைக் அது வந்து எப்படி ஏஎஃப்எல் ஒரு ஃபஸரை வச்சு எப்படி ஃபஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்களே ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சரா எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்ற மாதிரி சீரீஸ் மாதிரி அமைச்சிருக்கான். நெக்ஸ்ட் சாண்ட்பாக்ஸ் எஸ்கேப், இந்த மாதிரி கோடு தான் இங்க ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும், அதை எப்படி பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது ஒரு சாண்ட்பாக்ஸ் எஸ்கேப். ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன், இப்போ ஒன் ஆஃப் த நான் ஒரு ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் பார்த்தது என்னன்னா இதுல விண்டோஸ்ல வந்து ஒரு டிஎன்எஸ் வச்சு என்னன்னா ஒரு கோட் ரெட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆர்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா போட்டிருந்தாங்க. லைக் 9.6 9.86 ரேட்டிங் இந்த மாதிரி ஒரு ஆர்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்னா ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன்னா நீங்க உங்க சிஸ்டம்ல இருக்கீங்க, இன்னொரு சிஸ்டம்க்கு எதிரில் ஃபயர் பண்ணா ஏதோ ஒரு சிஸ்டம் லைக் உங்களோட நீங்க உங்களுக்கு கண்ட்ரோலே இல்லை, ஏதோ ஒரு சிஸ்டம் உங்களுக்கு ஐபி மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து சர்வீஸ் ரன் ஆச்சுன்னா நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெல் விழுகிற மாதிரி, அதுதான் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன். நெக்ஸ்ட் ப்ரௌசர் எக்ஸ்ப்ளாய்ட். ப்ரௌசர் எக்ஸ்ப்ளாய்ட்னா இப்போ நார்மலா உங்களோட ப்ரௌசர் வந்து வெப் பேஜஸ் ரெண்டர் பண்றோம்ல, நார்மலா வெப் பேஜ் கொடுத்தா இது பண்ணும், அதே ப்ரௌசரை வச்சு லைக் அதுல ஏதோ ஒரு பக் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு வெப்சைட் விசிட் பண்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிஸ்டமே போன் பண்ற மாதிரி. இதுதான் ஒரு லோ லெவல் கோடை லைக் ஒரு சிம்பிளா ஒரு லோ லெவலான ஒரு அப்ளிகேஷன், கேம்ஸா இருக்கட்டும், ஓஎஸ்ஆ இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னதுன்னா கர்னலா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், லைக் அது ஒரு பைனரி கோட்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதா பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் சிம்பிளா சொன்னா. நெக்ஸ்ட் டூல்ஸ் ஃபார் அனலைசிங் பைனரி, அதுல வந்து என்னன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸும் இருக்கு. அதுல நான் சொல்லுங்க. ஓகே ஓகே, அதுல வந்து மொத்தமா ஒரு 5 டைப் இருக்கு. அதுல 5 டைப் இல்ல 5 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு, இன்னும் நிறையவும் இருக்கு. பட் அதுல நான் கவர் பண்ண போறதுன்னா டிஸ்அசம்பிளர்ஸ், டீபகர்ஸ், டீகம்பைலர்ஸ், ட்ரேசர்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஃபஸர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டிஸ்அசம்பிளர் இருப்போம். டிஸ்அசம்பிளர் என்ன பண்ணும், நீங்க ஒரு கோடை கம்பைல் பண்றீங்க. சும்மா இப்போ வந்து என்னன்னா ஒரு பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு நீங்க எழுதுங்க, பிரிண்ட் ஆஃப் ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறீங்க, அவுட்புட்ஸ் ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறீங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஜிசிசி கம்பைலர், டர்போ கம்பைலர் ஏதோ வச்சு நீங்க வந்து கம்பைல் பண்ணி அது மிஷின் கோடா மாத்திட்டீங்க. விண்டோஸ்னா .exe இருக்கும், இப்போ வந்து என்னன்னா லினக்ஸ்னா ELF ஃபார்மேட்ல இருக்கும், அது ஒரு பைனரி, அது ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அதை வந்து ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும் போது நீங்க எப்பயாவது அதை வியூ பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் ஃபார்மேட்ல வந்து உங்களோட கோட் இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியும். பட் அந்த கோடை வந்து நீங்க வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கம்பைலர் என்ன பண்ணிருக்கோம்னா உங்க ரெஜிஸ்டர்ஸ் கொஞ்சம் ஹேண்டில் பண்றோம், உள்ள இருக்க சிஸ்டம் ஹேண்டில் பண்றதுக்காக எழுதி இது பண்ணிடும், அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் அந்த கோடை. அது இது பண்றது என்னன்னா ஒரு மிஷின் லாங்குவேஜ் டு இது என்ன பண்ணா மிஷின் லாங்குவேஜ்ல இருக்க அந்த கோடை .exe or DLF வந்து மிஷின் லாங்குவேஜ்ல இருக்க கோடை ஒரு அசம்பிளி லாங்குவேஜ்ல மாத்தி தரும். நம்மளுக்கு வந்து என்னன்னா இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியறதுக்காக. அதுக்கப்புறம் என்னன்னா மெயினா சம் டிஸ்அசம்பிளர்ஸ் மேக் யூஸ் ஆஃப் சிம்பாலிக் டீபக்கிங் இன்ஃபர்மேஷன் பிரசன்ட் இன் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் சச் as ELF. அதுக்குள்ளே சிம்பிள் டேபிள்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ என்னன்னா டீபக் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளுக்கு வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன் என்னென்ன இடத்துல இருக்கு, என்ன இப்போ என்னன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அட்ரஸ்ல இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. லைக் என்னன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதுல வந்து என்னன்னா ஒரு இதுக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணா சிம்பாலிக் டீபக்கிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இதை வச்சு நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்குறோம் நம்மளோட மிஷின் கோட். இப்போ நம்ம கிட்ட சோர்ஸ் கோட் இல்லை, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா உள்ள என்ன பண்ணுதுன்னு பாக்குறோம். நார்மலா ரன் பண்ணி பார்த்தா நமக்கு ஐடியா இருக்கும் சும்மா, பட் வந்து அது வந்து இன்டெப்தா நம்ம சோர்ஸ் கோடா கிடைக்கும்னா டிஸ்அசம்பிளியே கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு அசம்பிளி கோடா கிடைக்கும், அசம்பிளி கோடா நம்ம பார்க்கும்போது ஓகே இந்த இதெல்லாம் யூஸ் ஆகுது, இப்படிதான் அது வந்து என்னன்னா
கிடைக்கிற டேட்டா இப்படிதான் யூஸ் பண்ணிக்குது, உள்ள இருக்க லாஜிக் இது ஓரளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் debuggers. Purpose of debugger is to allow you see what is going inside another program while it execute. GDB ஒரு நல்ல debugger மாதிரி நம்ம வச்சுக்கலாம். லைக் ரொம்ப ஒரு ஓல்டு ஸ்கூலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஜிடிபி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டீபகர் வந்து சிம்பிளா என்ன பண்ணோம்னா ஒரு ப்ரோக்ராமை நம்ம சிங்கிள் ஸ்டெப் பண்றோம். சிங்கிள் ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் i is equal to 9ன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன பண்றோம் i is equal to i plus 1 ஒரு ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ண. இப்போ நம்ம ப்ரோக்ராம் சிம்பிளா ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். i is equal to 10, i is equal to i plus 1 puts i அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா என்ன பண்ணுவோம்னா 11 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் i is equal to 10, i is equal to i plus 1னா 10 plus 1 11 puts i ன்னு பிரிண்ட் ஆகும். சிம்பிளா அது பிரிண்ட் ஆயிரும் 11 தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து சிங்கிளா நம்ம ஒரு ஸ்டெப்பா எடுத்து அது ஒரு அசம்பிளில அது எப்படி ஒர்க் ஆகுது இன்டெப்தா நம்ம பார்க்கணும். நமக்கு ஏன்னா சோர்ஸ் கோட் இல்லை, பட் அது என்ன பண்ணோம்னு பாக்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம், உள்ள மெமரி எப்படி இருக்கு அண்ட் விஎம் மேப் அது ஒரு மெமரி வர்ச்சுவல் மெமரி மேப்பிங் எப்படி இருக்கு, ஹீப் எப்படி இருக்கு, ஸ்டாக் எப்படி இருக்கு, அது ஒரு மெமரி ரீஜன்ஸ் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, லோக்கல் வேரியபிள்ஸ் அதுல எப்படி வச்சிருக்காங்க, குளோபல் வேரியபிள்ஸ் எப்படி வச்சிருக்காங்க, இதெல்லாம் பாக்குறதுக்காக என்ன பண்ணோம் நம்ம டீபகர் மாதிரி சிம்பிளா யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நான் ஒரு டெமோல காமிச்சிடுறேன். ஸ்டார்டிங் சொல்லும்போது லைட்டா குழம்புற மாதிரி இருக்கும், எண்டிங்ல அது ஃபுல்லாவே ஒரு இதுல காமிச்சிடறேன். அது என்னன்னா எல்லாமே என்னது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ டைம்ல ஃபுல்லாவே உங்களுக்கு காமிச்சிடறேன். பஃபர் ஓவர்ஃப்ளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது அப்படியே நான் சொல்லிட்டேன் வர எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் டீகம்பைலர்ஸ். Decompilers do the impossible, reverse compile go back into pseudocode or code அப்படின்னு. இப்போ டீகம்பைலர்ஸ் ஒரு ஒர்க்கே என்ன தெரியுமா, டீகம்பைலர்ஸ்ல வந்து என்னதுன்னா இப்போ உங்களுக்கு மிஷின் கோடு தான் இருக்கு உங்ககிட்ட, அதோட வந்து இந்த கோடே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க சிம்பிளா. லைக் உங்களுக்கு வந்து சோர்ஸ் கோட் தரல, வெறும் கம்பைல் இதே கொடுக்குறாங்க. நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா மாதிரி வச்சுக்கலாம் சிம்பிளா. அதோட கண்ட்ரோல் கிராஃப் லைக் அது எப்படி எல்லாம் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். பட் வந்து நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட சோர்ஸ் கோடு மாதிரியே இருந்தால் நம்மளுக்கு இன்னுமே தெரிஞ்சிடும் அது என்ன பண்ணுது ரியலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா டீகம்பைலர்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க. ஓகே அது ரியல் கோட் எப்படி இருக்கும் மேபி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்ஷியலா தான் கண்டுபிடிக்கும், எல்லா வாட்டியும் கரெக்டாலாம் கண்டுபிடிக்காது. பட் வந்து ஓரளவுக்கு ஒரு ஈஸியா கொடுத்துரும் நம்மளுக்கு. சிம்பிளா ஒரு கோடு பார்க்கும்போது அசம்பிளி பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டப்படுறதோட அது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துரும். இது தாங்க நடக்குது, இதோ இதுலேயே போட்டிருப்பாங்க. டீகம்பைலிங் இஸ் எசென்ஷியலி தி ரிவர்ஸ் ஆஃப் கம்பைல். கம்பைல் பண்ண அந்த சோர்ஸ் கோடை திருப்பியும் கொண்டு வரது, பட் பார்ஷியல் தான், ஃபுல் சோர்ஸ் கோட் கரெக்டா வராது. தட் இஸ் டேக்கிங் த பைனரி அண்ட் ட்ரைங் டு ரீக்ரியேட் த சோர்ஸ் கோட் ஃப்ரம் இட். ஒரு சோர்ஸ் கோட் என்னன்னா மறுபடியும் கொண்டு வர ட்ரை பண்ணுது, அதை வச்சு அது டீகம்பைலேஷன் அப்படின்றதுல கொஞ்சம் கோட்ல இருக்க சில இன்ஃபர்மேஷனு இதெல்லாம் வச்சு இப்படிதான் கோட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்ல ஒன்று கிரியேட் பண்றோம், பார்ஷியல் சோர்ஸ் கோட கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் ட்ரேசர்ஸ் என்னன்னா இன்வால்வ்ஸ் சிம்பிள் ஸ்பெஷலைஸ்ட் யூஸ் ஆஃப் லாகிங் டு ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். சிம்பிளா ட்ரேசர்னா என்னன்னா இப்போ நீங்க ஒரு படம் இருக்கு, சும்மா டிராயிங் இருக்கு, அது மேல நீங்க ட்ரேஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அதை வந்து நம்ம இதுவாகவே வச்சுக்கலாமே. அதே மாதிரி என்னன்னா இதுமே ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும் போது அது வந்து என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ற மாதிரி, அது எப்படிலாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு காமிக்கிற மாதிரி. அது எப்படின்னா இப்போ எல் ட்ரேஸ்னு ஒன்று இருக்கு, எஸ் ட்ரேஸ்னு ஒன்று இருக்கு லினக்ஸ்ல வந்து. அது காமனா யூஸ் பண்ற எல்லா ட்ரேசர்ல அது ஒண்ணு. அந்த எல் ட்ரேஸ் எஸ் ட்ரேஸ் அந்த பேர்ல ட்ரேஸ்னு இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி ஏன் எல் எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பிரிண்ட் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம், அது கர்னலுக்கு பிரிண்ட் எஃபா போகாது. அது போகும்போது என்ன ஆகும்னா ரைட் சிஸ்கால், அதே மாதிரி சிஸ்கால்ஸா போகும். இந்த எல் ட்ரேஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம், இந்த ரைட்டு அதுக்கப்புறம் இந்த ரீடு அதெல்லாம் இருக்கும் சில. இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா போயிட்டு இதுன்னு சொல்லுவோம் சிஸ்கால்ஸ் அப்படின்வோம். இந்த சிஸ்கால எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வந்து இந்த எல் ட்ரேஸ் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க பாத்தீங்களா அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் பிரிண்ட் எஃப் புட்ஸ், இப்போ ரீடுன்னு இருக்கு. இப்போ ஏன்னா நம்ம வந்து கெட்ஸ் ஸ்கேன்எஃப் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ப்ரோக்ராம்ல, கெட்ஸ் ஸ்கேன்எஃபா எக்ஸிக்யூட் ஆகாது. அது வந்து ஸ்டார்டிங்ல மேல கெட்ஸ் ஸ்கேன்எஃபா தான் இருக்கும், பட் உள்ள கடைசியில கர்னல்ல போயிட்டு கால் பண்ணும்போது கெட்ஸ் ஸ்கேன்எஃபா போகாது. போகும்போது என்னன்னா கெட்ஸ் ஸ்கேன்எஃப் பதில ரீடுன்னு போகும். அதே மாதிரி இதுக்கு பதில பிரிண்ட் எஃப் புட்ஸுக்கு பதில ரைட்டுன்னு போகும். இதே மாதிரி எக்கச்சக்க சிஸ்கால்ஸ் இருக்கு. நீங்க எம்ஆலாக் யூஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கு பதில என்னன்னா அதுக்கு பதில வேற ஒரு சிஸ்கால் போகும், எம்ஆப் பிஆர்கே போகும். இந்த மாதிரி என்னன்னா அதுக்கு செட் ஆஃப் இதுக்கு சேஞ்ச் ஆயிட்டு போகும். இந்த எஸ் ட்ரேஸ் என்ன பண்ணுவோம்னா இது ஃபைனல் ஒரு சிஸ்கால் எக்ஸிக்யூட் ஆகுது போதுல, அந்த சிஸ்கால் என்ன கண்டுபிடிக்கும். லைக் இப்போ நான் சும்மா டைப் பண்றேன் புட்ஸ்ல மை நேம் இஸ் அஜய்ன்னு போட்டா உங்களோட எஸ் ட்ரேஸ் அவுட்புட்ல ரைட்டுன்னு போட்டு மை நேம் இஸ் அஜய் அது ஒரு லென்த் அப்படியே வரும். லைக் இது வந்து என்னன்னா ஏன்னா புட்ஸ்ல வந்து அப்படி எழுதியிருக்காங்க, ரைட் கால் பண்ணும்போது இது எவ்வளவு லென்த்னு பார்த்துட்டு அதை வச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர் வச்சு இதுல கரெக்டான இடத்துல டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு.
இது ரெண்டுமே பி ட்ரேஸ்னு ஒரு சிஸ்டம் கால் இருக்கு. அதுக்கு போயிட்டு நீங்க அதை பத்தி படிக்கணும்னா சூப்பரா இருக்கும். அது மேன் ஸ்பேஸ் பி ட்ரேஸ் அப்படின்னு போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு இந்த பி ட்ரேஸ் வச்சுதான் இந்த எல் ட்ரேஸ் எஸ் ட்ரேஸ் ரெண்டுமே எழுதுறாங்க. ஸோ இதை போட்டு படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஐடியா வந்துடும். சரி, ஓகே, இது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல ஒரு நல்ல ஆர்டிக்கல் போட்டிருந்தான். இந்த பி ட்ரேஸ்னா என்ன, இந்த எல் ட்ரேஸ் எஸ் ட்ரேஸ் வந்து எப்படி பண்றாங்க இந்த பி ட்ரேஸ் சிஸ்டம் கால் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஃபைனலா ஃபஸ்ஸருக்கு வந்துடலாம். ஃபஸ்ஸர்னா என்ன, நம்ம நார்மலா நிறைய பேர் தெரியும். ஃபஸ்ஸிங்னா என்னதுன்னா நார்மலா சும்மா ஒரு என்னன்னா ஒரு ரேண்டம் டேட்டா வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். போயிட்டு ஒரு இன்புட்டா கொடுக்குறது. இது பார்க்கற சில வச்சிருக்கோம். இப்போ லைவ் ஓவர்ஃப்ளோ அந்த இது சூடோ பேலன்ஸ் ஆம்லேட் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஏஎஃப்எல் வச்சு நம்ம எப்படி இதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த இது வீடியோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு என்னன்னா இந்த ஃபஸ்ஸர்னா என்னன்னு பாருங்க. ஃபஸ்ஸர் என்னன்னா இப்போ ஏன் ஃபஸ்ஸர் மெயினா யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஒரு ஹெலோ ப்ரோக்ராம்க்கே உங்களுக்கு ஒரு 15 லைன் ஒரு 18 லைனுக்கு உங்களுக்கு இது வந்துடும். போயிட்டு ஒரு ஏஎஸ்எம் வந்துடும். அதோட கேபி அவ்வளவு கம்மியா இருக்கும். அதுக்கே உங்களுக்கு 18 லைன் ஏஎஸ்எம் வருதா, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஓஎஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து எவ்வளோ ஜிபி, ரொம்பவே அதிகம். விண்டோஸ் 10 ஒரு ஓஎஸ் அதை வந்து நீங்க டீபக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எவ்வளவு கஷ்டம் யோசிச்சுக்கோங்க. லைக் ஹெலோ வேர்ல்டு ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு 18 லைன் ஏஎஸ்எம் ஒரு அசம்பிளி வந்துச்சுன்னா, ஒரு இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஓஎஸ் எல்லாம் இது பண்ணும்போது எவ்வளோ கோடை நீங்க பார்க்கணும், அதுல எந்த கோட்ல வந்து பக் இருக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும், எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைக் ஒரு சம்மதியும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் 18 லைன் தான். ஒரு ஓஎஸ் வரும்போது லைக் மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் இது நீங்க ஏஎஸ்எம் கன்ஃபார்ம் பார்ப்பீங்க. மினிமமா சொல்ற மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் இது பார்ப்பீங்க. அதுல பார்க்கும் போது நம்ம வந்து எந்த இடத்த இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா ஃபஸ்ஸர் தான் ரன் பண்ணுவோம். போயிட்டு ஒரு சிம்பிள் ஃபஸ்ஸரை ரன் பண்ணி விட்டுட்டு அது ஒரு டேட்டா நம்ம எடுத்து பார்ப்போம். அது எப்படி எல்லாம் கிராஷ் ஆகுது, அந்த கோட் கிராஷ்ல எது வந்து செக்யூரிட்டி பக்கா கிராஷ் ஆகுது, எது நார்மல் பக்கா கிராஷ். இப்ப என்னன்னா பக்லயே 2 டைப் இருக்கு. ஒன்னு என்னன்னா செக்யூரிட்டி பக், இன்னொன்னு என்னன்னா இப்போ லைக்கா சில மிஸ்டேக்ல போறாங்க பாத்தீங்களா, வெறும் எரர் வர மாதிரி. அதுல வந்து செக்யூரிட்டி ரீசன் இல்லாத மாதிரி ஒரு பக் இருக்கும் பாத்தீங்களா, அது ஒண்ணு. அது வந்து இது வந்து என்னன்னா அதுவே கொஞ்சம் லைட்டா ப்ரெடிக்ட் பண்ண பார்க்கும். இது வந்து செக்யூரிட்டி பக்கா இல்ல நார்மலான பக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் போவோம். இதுதான் மெயினான விஷயம், பேசிக் யூசர் லேண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நம்ம ஒன்னொன்னா பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு பக்கோட அதோட மிட்டிகேஷனை எப்படி பைபாஸ் பண்றது முக்கியம். ஏன்னா மிட்டிகேஷன் என்னதுன்னா கன்ஃபார்மா ப்ரோக்ராம் ஒரு பெரிய ப்ரோக்ராமா எழுதுனா பக் இருக்கும் கன்ஃபார்மா. பட் அந்த பக்கை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விடாமன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில மிட்டிகேஷன் மாதிரி எழுதியிருப்பாங்க. மிட்டிகேஷனா என்னதுன்னா லைக் உங்களுக்கு அந்த பக் தெரிஞ்சிடும், பட் இது ஃபைனலா உங்க வேலை நின்றுட்டு இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி இது. சில டைம் வந்து எவ்வளவு டேஞ்சரஸ்னா இந்த மிட்டிகேஷன்ஸ் அந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கடைசியில் உங்க பக்கே யூஸ்லெஸ்ஸாவே ஆக்கிடும். அப்படியே அந்த மாதிரி நிறைய வாட்டி இருக்கு. ஸோ பேசிக் யூசர் லேண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் மிட்டிகேஷன் நம்ம சிம்பிளா பார்ப்போம். இதுல வந்து எக்கச்சக்க மிட்டிகேஷன் கர்னல்ல பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய இருக்கு. அதுல வந்து இப்ப லினக்ஸ்ல வந்து இதுதான் பேசிக்கான எக்ஸ்ப்ளாய்ட் மிட்டிகேஷன். ஏஎஸ்எல்ஆர், என்எக்ஸ், ஸ்டாக் கேனரி, பை, ரெல்ரோ அப்படின்னு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஏஎஸ்எல்ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏஎஸ்எல்ஆர்னா என்னன்னா மெமரி ப்ரொடெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து உங்க பைனரியில இருக்காது, கம்பைல் பண்ணும்போது எப்பயுமே இந்த இது சொன்னேன் பாத்தீங்களா, லைக் இந்த என்எக்ஸ், ஸ்டாக் கேனரி, ஃபர்ஸ்ட் ஒன் தவிர இருக்க அந்த 4மே உங்களோட இது பொறுத்து கிடையாது. 4மே இல்லை, ஆக்சுவலி என்எக்ஸுமே ஒரு பார்ஷியலான விஷயம். கடைசியில் இருக்க 3மே உங்க பைனரி பொறுத்து தான். ஸ்டாக் கேனரி, பை, ரெல்ரோ எல்லாமே உங்க கம்பைல் பண்ணும்போது உங்க ஜிசிசி கம்பைலர் ஒரு எனி அதர் கம்பைலர் வந்து அவங்க வந்து வச்சிருவாங்க சில வாட்டி. இப்போ ஸ்டாக் கேனரி சில வாட்டி வைக்கலாம், பை கன்ஃபார்மா இருந்துரும் எல்லா வாட்டியும். ஸ்டாக் கேனரி, பை, ரெல்ரோ எல்லாமே உங்க கம்பைலர் தான் பாத்துக்கிறது. இப்போ ஜிசிசி hello.c அப்படின்னு பண்ணனா செக் போட்டு பார்த்தோன்னா அதுல அது தெரியும் ஸ்டாக் கேனரி இருக்கா, பை இருக்கா, இதெல்லாம் பைனரி சம்பந்தமான விஷயம். பைனரிக்காக கம்பைல் பண்ணும்போது அதுல வருது. பட் ஏஎஸ்எல்ஆர் என்னதுன்னா கர்னல் சம்பந்தமான விஷயம். நீங்க போயிட்டு ரேண்டமைஸ் விஏ ஸ்பேஸ் ஒரு ஃபைல் இருக்கும் உங்களோட லினக்ஸ்ல, அதுல வந்து வேல்யூ 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஏன் 2ன்னு கொடுத்துருவாங்க, ஃபுல்லி எஃபெக்ட் ஆஃப் ஏஎஸ்எல்ஆர் அப்படின்வாங்க. சரி, ஓகே, ஏஎஸ்எல்ஆர் நான் சொல்றேன். இந்த ஏஎஸ்எல்ஆர் என்னன்னு பாத்துருவோம். எதுக்கு இப்பயே நான் சொல்றது அப்படின்னா, சிம்பிளா அது என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, ஒரே நிமிஷம் நான் இது மட்டும் பிபிடி விட்டு வெளியே மட்டும் வந்துடுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், மேன் சிஸ்டம் அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மேன் சிஸ்டம் கொடுத்தா அது என்ன சொல்லுது, சிஸ்டம் லைப்ரரி ஃபங்க்ஷன் யூசஸ் 4 to create a child process that executes the
ஷெல் கமாண்ட் ஸ்பெசிஃபைடு இன் கமாண்ட் யூசிங் எக்ஸகல். எதுவுமே சிம்பிளா பாருங்க. சிஸ்டம் பின் எல்எஸ் அப்படின்னு ரன் பண்ணா ஒண்ணுமே இல்லை, பின் எல்எஸ் கமாண்ட் ரன் பண்ணும், எல்எஸ் கமாண்ட் ரன் பண்ணும். சிஸ்டம் பின் எஸ்ஹெச் ரன் பண்ணா பின் எஸ்ஹெச் ரன் பண்ணும். அதுதான் இது ஒரு வேலை. சிஸ்டம் ஃபங்க்ஷன் இது என்னன்னா எக்ஸிக்யூட் ஷெல் கமாண்ட். இப்போ நான் எல்எஸ்ன்னு போடுறேன்ல, அதுக்கு பதிலாக நான் சிஸ்டம் பின் எல்எஸ்ன்னு போடுற மாதிரி. பட் என்ன அதுக்குன்னு ஒரு லைப்ரரி அவ்வளவுதான், அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இந்த ஏஎஸ்எல்ஆர்னு ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா, ஒரே நிமிஷம். இந்த நம்ம ஏஎஸ்எல்ஆர் நீங்க சொல்ற விஷயம் வந்து இங்க இருக்குல்ல, works considerably better on 64-bit system, provides much greater entropy. இது என்ன இந்த பிட் இந்த 64-32-bit வச்சு அதனால ஏன் இது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றோம்னா, it helps to ensure memory addresses associated with running process are not predictable அப்படின்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா என்னதான், இந்த மெமரி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன், இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் நமக்கு தேவை. சிஸ்டம் எக்ஸெக்வின்னு ஒரு ஃபங்க்ஷன், இந்த மேன் எக்ஸெக்எல் அதெல்லாமே பார்த்தோம் பாத்தீங்களா. இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம கால் பண்ணணும். இந்த ஏன் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து என்னன்னா கோட் எக்ஸிகியூஷன் ரீடைரக்ஷன் பண்ணுவோம். லைக் இந்த கோடோட ஃப்ளோவை நம்ம மாத்தி விட்டு இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் வர வைக்கணும். நம்மளுக்கு வந்து என்னன்னா கோட் எக்ஸிகியூஷன் எடுக்கிறது. இப்போ என்னன்னா நம்ம வெப் ஆப் அண்ட் டெஸ்டர்ஸ்க்கு தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா எல்எஸ் போட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அங்க ஒரு சிஸ்டம் அங்க வந்து எப்படின்னா ஒரு எக்ஸெக் இருக்கலாம், ஷெல் எக்ஸ் பிஹெச்பியில சொல்ற ஷெல் எக்ஸெக் அந்த மாதிரி இருக்கலாம், ஆர் ஈவேல் இருக்கலாம். ஈவேல்ல போயிட்டு என்னன்னா சிஸ்டம் போட்டு பார்க்கலாம் இவங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி சிஸ்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் டார்கெட் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் என்னன்னா நம்ம ஷெல் கமாண்ட் ரன் பண்ண போது நம்மளுக்கு வந்து கோட் எக்ஸிகியூஷன் எடுத்து தருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு இதுக்கு பதிலாக புட்ஸ் இல்ல பிரிண்ட் ஆஃப் போய் ஒரு ப்ரோஜனம் இருக்கா? எதுவுமே இல்லை, நம்ம கொடுக்குறத பிரிண்ட் பண்ண போகுது, அது தேவையில்லாத நம்மளுக்கு விஷயம். நம்ம என்னன்னா ஒரு கோட் எக்ஸிகியூஷன் எடுக்கலாம். அந்த சிஸ்டமே என்னன்னா நம்ம வந்து என்னன்னா போன் பண்ணணும், அவ்வளவுதான் நம்மளோட இது. லைக் அந்த சிஸ்டம்ல வந்து நம்ம ஹேக் பண்ற மாதிரி இருக்கணும் அதுக்கு. ஸோ அதுக்காக நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷன் எக்ஸெக்வி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். இது என்ன போனா இந்த மெமரி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மெமரி அட்ரஸை வந்து வேற இடத்துல போட்டுரும். ஒரு வாட்டி ரன் ஆகும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இடத்துல ஒரு தனியான மெமரி அட்ரஸ்ல, இன்னொரு வாட்டி இன்னொரு இடத்துல. இது எல்லாம் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது எங்க இருக்கு ஸ்டாக்கு, ஹீப், ஷேர்டு லைப்ரரிஸ். அந்த ஷேர்டு லைப்ரரிஸ்னு ஒரு வேர்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் என்னன்னா நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷன் இருக்கு. இதை நம்ம கால் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான நிறைய விஷயம் நம்ம பண்ணணும். அதுக்காக தான் என்னன்னா இந்த ஏஎஸ்எல்ஆர் வந்து அதை மாத்திக்கிட்டே இருக்கும். முன்னாடி இருக்க சிஸ்டம் லைக் ரொம்ப ஃபார் பேக்ல இருக்க சிஸ்டம்ல ஏஎஸ்எல்ஆர் ஒன்று கிடையவே கிடையாது. அப்ப ஏன்னா நீங்க சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும் போது சிஸ்டம் இல்லை, அது எப்பயுமே என்னன்னா சிஸ்டம் ஒரே சிஸ்டம் ஃபங்க்ஷன்னா ஆர் சும்மா பிரிண்ட் ஆஃப் எதுவா இருந்தாலுமே ஒரே ஃபங்க்ஷன் அட்ரஸ்ல தான் லோட், ஒரே மெமரியில தான் லோட் ஆகும். இது லோட் ஆகும்போது சிம்பிள் என்ன பண்ணுவோம்னா அழகா சிஸ்டம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. இப்ப ஸ்டாக் ஹீப்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஷெல் கோடுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஷெல் கோட் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு அசால்ட்டா கோட் எக்ஸிகியூஷன் எடுத்துருப்பாங்க. இதெல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுல, அவங்களுக்கே தெரியும் எங்க தான் இது போகும் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து காட்டுறேன் சிம்பிளா இது என்ன பண்ணுதுன்னு. ஏஎஸ்எல்ஆர்னா என்ன, ஏஎஸ்எல்ஆர் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்டிடின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அது எப்படின்னா அந்த டைனாமிக் டிபெண்டன்சிஸ் எல்லாம் அது வந்து என்னன்னா லோட் பண்ணி காட்டுது. இப்போ நம்ம எல்எஸ் கமாண்ட் இருக்கலாம், நம்ம சிம்பிளா போடுறோம், நம்ம எல்எஸ் ஆர் ஐடி நம்ம இப்படி போடுறோம்ல, இப்படி வருது பாத்தீங்களா. அதுல வரும் போது என்ன ஆகும்னா, சாரி சார் ஒரே நிமிஷம், அதுல வந்து நீங்க அங்க பாத்திருப்பீங்க, இது வந்து என்ன பண்ணா என்ன ஷேர்டு ஆப்ஜெக்ட், அது என்ன மெமரி அட்ரஸ்ல லோட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இங்க என்ன போட்டிருக்கு 0x7FF C5179991000 அப்படின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு மெயினான இது சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து இந்த libc.so.6 தான். இதுதான் இருக்கிறதுல முக்கியமான லைப்ரரி. இதுக்குள்ளதான் நமக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன் இருக்கு. சிஸ்டம் ஃபங்க்ஷன், புட்ஸ் எல்லாமே இந்த லிப்சிக்கு தான் கால் ஆகும். மெயினா வந்து இந்த லிப்சின்னு ஒன்று இல்லைன்னா உங்க லினக்ஸ் சிஸ்டம்ஸ்ல ஓடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு ஷேர்டு லைப்ரரி வந்து இந்த libc.so.6 தான். இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன அட்ரஸ் லோட் ஆயிருக்கு, இது ஒரு அட்ரஸ் லோட் ஆயிருக்கா தனியாக மெமரியில. இப்போ கீழே பாருங்க போயிட்டு டோட்டலா வேற அட்ரஸ். பட் என்னன்னா கடைசி எண்டிங்ல மட்டும் ஒரு 3 0 இருக்கும். அது என்னன்னா இந்த பேஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 0 போட்டிருப்பாங்க. பட் வேற அட்ரஸா, இந்த இடத்துல பாருங்க வேற அட்ரஸ், இந்த இடம் வேற அட்ரஸ், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல எந்த மெமரியில இப்போ வேணா இதுலேயே போட்டு காட்டுறேன். இப்போ நான் பின் எல்எஸ்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேற அட்ரஸ், மறுபடியும் அதே பின் எல்எஸ் போடுறேன், வேற அட்ரஸ். இந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷன் காலே பண்ண முடியாது. இது ஒரு பிரச்சனையான விஷயம் ஆக்சுவலி. ஸோ என்னதுன்னா நம்மளுக்கு இப்போ சிஸ்டம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கால் பண்றோம், நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல சிஸ்டம்னு தெரியவே தெரியாது இது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக வந்து நம்ம சில பல வேலைகள் பார்ப்போம். அதுதான் என்னன்னா பைபாஸ் ஃபார் ஏஎஸ்எல்ஆர். இந்த ஏஎஸ்எல்ஆர் இந்த விஷயத்த வந்து பைபாஸ் பண்ணியே நம்ம ஆகணும். இது இல்லைன்னா நம்மளால சிஸ்டம் ஃபங்க்ஷன் அதெல்லாம் கால் பண்ண முடியாது. அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று என்னன்னா, 2 இல்ல நிறைய வழி இருக்கு, அதுல நான் 2 வழி சொல்றேன் சிம்பிளா. அட்ரஸ் லீக்,
ஒரு அட்ரஸ் நம்மளுக்கு தேவை. ஏன்னா ஏஎஸ்எல்ஆர் ஒர்க்கு ஒரு இடத்துல தூக்கி போடாது. இங்க நான் காமிச்சேன் பாத்தீங்களா, லைக் இந்த அட்ரஸ் இருக்குல்ல, லைக் இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் பேஸ்ன்னு வாங்க. இது என்னன்னா ஒரு லைக் 3 செங்கல் வந்து உங்க கையில எடுத்துக்கோங்க. கையில எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா நீங்க லைட்டா என்னன்னா தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கிட்டு இறக்குறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. இந்த ஏஎஸ்ஆருமே அதுதான் பண்ணும். 3 செட் ஆஃப் செங்கல் அப்படியே தூக்கும், அப்படியே இறக்கும். லைக் அதுல ஒரு செங்கல் வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் இல்ல புட்ஸ் ஃபங்க்ஷன் பிரிண்ட் எஃப்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிம்பிளா அந்த ஃபங்க்ஷனை இறக்கிட்டு அதை தூக்குறதுனால எப்படினாலும் அந்த 3மே சேர்ந்துதான் இருக்கு. நம்ம இப்ப வந்து என்னன்னா மேல இருக்க கல்லு சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஸ்டார்டிங் கல்லுன்னு வச்சுக்கோங்க, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா அது கீழே எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க புட்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், பிரிண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கலாம். நான் மேல தான் சிஸ்டம் ஃபங்க்ஷன் இருக்கும்னு சொல்லல, நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப 3 கல்லுன்னு சொன்னேன்ல, அதுக்காக லைக் என்னன்னா அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்பயுமே சேமா தான் இருக்கும். அது எங்க லோட் ஆகுதுன்னு எப்பயுமே என்னன்னா சேமா இருக்கும். பட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு இருக்கிறது தான் வேற. எந்த இடத்துல வந்து என்னன்னா இதாகுது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸ், அந்த அட்ரஸ் அந்த ஆரம்பிக்கிற அட்ரஸ் மாறிட்டு இந்த பேஸ் அட்ரஸ் தான் இவங்க போட்டுருவாங்க. வேற வேற இடத்துல ஆரம்பிக்குது பாத்தீங்களா, இதுதான் அந்த ஆரம்பிக்கிற அட்ரஸ். இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எல்லா லைப்ரரிக்குமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்ரஸ் லீக்னு பண்ணுவாங்க. அது வந்து மல்டிபிள் வேஸ்ல பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த அட்ரஸ் லீக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து புட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நான் வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லாமே சேர்ந்து தானே மூவ் ஆகுது, எதுக்குமே டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகுறனால சிம்பிளான விஷயம் என்னன்னா அதுல ஒரு இடம் கண்டுபிடிச்சா எந்த இடத்துல என்னென்ன இருக்கு நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு சிம்பிள் மேட்டர் ஆஃப் கால்குலேஷன் தான், எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சலாம் இதை வச்சு. ஸோ வந்து என்னன்னா அதுக்கு வந்து ஒரு பிஐன்னு ஒரு மிட்டிகேஷன் மேல ஒன்று சொல்லியிருப்பேன், அது இருக்கக்கூடாது. அது வந்து இன்னொரு பிரச்சனை, இந்த ரிட்டர்ன் டு பிஎல்டின்னு ஒரு அட்டாக் மாதிரி நம்ம பண்ணுவோம். அது பண்ணும் போது இந்த பிஐ இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை பண்ணும். ஏன்னா அது இந்த பிஐ என்ன பண்ணோம்னா அதுவுமே ஒரு ரேண்டமைசிங் ஃபேக்டர் தான். அது நான் வர வழி அது வந்து என்னன்னா கரெக்டா கீழே போகும்போது நான் சொல்றேன். ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னு ஒரு பக் இருக்கு. நீங்க வந்து என்னன்னா அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாருமே பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணிருப்போம். சி படிச்சவங்க எல்லாருமே பிரிண்ட் ஆஃப் தெரியாம இருக்கவே மாட்டாங்க. சிம்பிளான விஷயம். பிரிண்ட் ஆஃப்ல நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ என்னன்னா சும்மா மை நேம் இஸ் அஜய் அப்படின்னு கொடுப்போம். என்னன்னா ஒரு வேரியபிள் நேம்ல கேரக்டர் ஏ ஆஃப் 10 ஈக்குவல் டு அஜய் நம்ம போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் ஆஃப் மை நேம் இஸ் %s கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன்னு அந்த வேரியபிள் நம்ம போட்டு வைப்போம். அது என்ன பண்ணுவோம், அழகா மை நேம் இஸ் அஜய்னு போட்டு வைப்போம். எப்பயாவது மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு %s கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்காம பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் ஃபால்ட்டர்லாம் இல்லை வேற ஏதோ ஒரு ஜிப்பரிஷான வேல்யூ வரலாம். இல்லைன்னா மை நேம் இஸ் %p கொடுத்தீங்கன்னா வேற ஏதோ வேல்யூ வரலாம், எந்த வேரியபிள். அது ஏன்னா பிரிண்ட் எஃப்க்கு ஒரு வல்லரபிலிட்டி இருக்கு. ஆக்சுவலி பிரிண்ட் எஃப் சிஸ்லாக் நிறைய இதுக்கு வந்து என்னன்னா இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுது பாத்தீங்களா, இந்த ஃபார்மேட் %ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம்ல, இது எல்லாத்துக்குமே என்னன்னா ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னு ஒரு வல்லரபிலிட்டி இருக்கு. இந்த வல்லரபிலிட்டி என்னதுன்னா நம்ம வந்து இப்போ லைக் ஒரு மெமரி அட்ரஸ் இருக்குன்னு அது எதிர்பார்க்கும், பட் நம்ம ஆல்ரெடி கொடுக்கல. இதுலனா நம்ம தான் அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அந்த ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நம்ம என்ன வேணாலுமே பண்ணலாம் சிம்பிளா. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் பவுண்டரினா ஒரு கரெக்டா நம்ம பஃபருக்கு வெளியே ரீட் பண்றது, ஆர் ஹீப் மெட்டாடேட்டா, டைனாமிக் மெமரி அலோகேஷன், எல்லாருமே மேலாக்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த மேலாக் யூஸ் பண்ணும் போது அது வந்து என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலி உங்க ஹீப்னு ஒரு தனியான ஒரு மெமரி இருக்கும் உங்க பைனரியில, அதுல போயிட்டு என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் சிம்பிளா. இப்போ அதுல என்ன பண்ணுவோம்னா சில வாட்டி ஃப்ரீ பண்றது அதெல்லாம் பண்ணும்போது அதுல மெட்டாடேட்டா இருக்கும். இப்போ யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ, டபுள் ஃப்ரீ, இந்த மாதிரி ஏதோ பக் இருந்துச்சுன்னா அதை வச்சு என்னன்னா நம்மளால இதை படிச்சு பார்க்க முடியும் என்ன மெமரி அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா சிம்பிளா ப்ரூட் ஃபோர்ஸ் தான் பண்ண முடியும். இல்லைன்னா இது உங்களுக்கு அட்ரஸ் லீக்கே கிடைக்கல, உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் தான். லைக் உங்களுக்கு பிஏயுமே இருக்கு, பிஏயுமே இருந்துச்சு, உங்களால ப்ரூட் ஃபோர்ஸ் தான் பண்ண முடியும். சிம்பிளா ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அடிச்சு விடுற வேண்டியதான். உட்காந்துட்டு உங்களோட ஒரு சான்ஸ்ல வந்து எப்படின்னா 64 பிட்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிட்ஸ் கம்மி. ஏன்னா ஒரு அட்ரஸ் நீங்க இங்க 64 பிட்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பெருசா இருக்கும் உங்க அட்ரஸ், ஓகேவா. அதே ஆனால் 32 பிட்னா உங்களுக்கு இது எவ்வளோ, இது வந்து எவ்வளோனா 64, 32னா பாதி வந்துடும். லைக் நீங்க எவ்வளோ கெஸ் பண்ண வேண்டியது இருக்கோ, வெயிட் பண்ணுங்க, எவ்வளோ 32 பிட்னா எவ்வளோ கரெக்டாக காட்டுறேன். 1 2 3 6 கரெக்டாக ஆக்சுவலி இங்கே போகும். இங்க கரெக்டாக இங்க இவ்வளோதான், இந்த அட்ரஸ் ஒரு பாதி சைஸ் இருக்கும். ஸோ நீங்க இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும்னா இந்த அட்ரஸ் உங்க பாதியா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி எக்கச்சக்க இது பண்ணலாம். நீங்க என்ன சொல்றது, இது வந்து ஆக்சுவலி என்னன்னா மெயினா சொல்ல போனா ஹெக்ஸாடெசிமல் உங்களுக்கு கொஞ்சம் நிறையவே லைக் லேக்ஸ் மேலேயே போகும் உங்களுக்கு காம்பினேஷன் 32 பிட்ல. 64 பிட் வந்து ப்ராக்டிக்கல் இம்பாசிபிளா சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு வேற ஏதோ ஒரு லைக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து டீலிமிட்டர் போடாம இருக்குது, லைக் ரீடு மாதிரி ஒரு சிஸ்கால்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மேன் ரீடுன்னு போட்டேன்னா அந்த சிஸ்காலுக்கு என்னன்னா எண்டிங்ல டீலிமிட்டர் செட் பண்ணாது,
லைக் இப்போ நான் ஒரு 4 இப்போ சும்மா அஜய்னு கொடுத்தா அஜய்க்கு /x00 போடலாம், போடாது எதுமாரி. பட் உங்களுக்கு மேன் இப்போ நீங்க வந்து ஸ்கேன் ஆஃப் கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். கெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சிம்பிளா எண்டிங்ல ஒரு டீலிமிட்டர் போடுறோம். அது நியூ லைன் அந்த மாதிரிலாம் இதோ இங்க போட்டிருக்கு பாருங்க. விச் இட் ரீப்ளேசஸ் வித் நல் பைட், இந்த மாதிரி எண்டிங்ல நல் பைட் போடுறது, இது எல்லாமே எதுவுமே பார்க்காது ரீடு. ஸோ இந்த மாதிரி ரீட்ல வாங்குச்சுன்னா நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு பார்ட் ஆஃப் அட்ரஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒரு இடமா கண்டுபிடிக்கலாம் எது இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கொஞ்சம் டவுட்டா போகும். நான் எண்டிங்ல எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன் பக்காவா. குவெரிஸ்லயுமே சூப்பராக சொல்லிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட் நோ எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த நோ எக்ஸிக்யூட் அது எதுக்குன்னா இப்போ வந்து உங்களோட ஒரு சிம்பிள் லாஜிக் தாங்க. இப்போ நீங்க ஸ்டோர் பண்ற டேட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. லைக் இப்போ நீங்க வந்து உங்க நேம் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ நான் டேட்டாக்கு வந்து அஜய்னு கொடுக்குறேன்னா அது ஸ்டோர் பண்ற ரீஜன் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு ஓவர்ஃப்ளோ பண்ற மாதிரி பண்ணி இப்போ என் டேட்டாக்கு நான் பாயிண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எக்ஸிக்யூட் ஆகவே கூடாது. அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்க வந்து ஒரு டேட்டாவா சும்மா ஒரு இன்புட் தான் நீங்க கொடுக்குறீங்க, அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனான ஒரு கோடை எடுத்துக்கூடாது. லைக் வந்து 2000 முன்னாடில இருந்து 2004 தான் நினைக்கிறேன். 2004 அப்பயே ஐ திங்க் இந்த என்எக்ஸ் இந்த கான்செப்ட் அது இருக்கு. என்னன்னா எல்லாமே ஒரு யூசர் ஸ்டோர் பண்ற ரீஜன் எல்லாமே எல்லாமே எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு போட்டுருவாங்க. எக்ஸிக்யூட்டபிள்னா நீங்க அந்த இடத்துல உங்களோட ஷெல் கோடு இங்க போட்டிருக்கேன் பாருங்க, ஷெல் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல் கோடு கூட வந்து நீங்க ரிட்டர்ன் ஆயிக்கலாம், ரிட்டர்ன் ஆயிட்டு கோட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ட்ராப்னு ஒரு கான்செப்ட் வர வரைக்கும் ஃபுல்லாவே இந்த ஷெல் கோட்ல ஜம்ப் பண்ணி கோட் எக்ஸிக்யூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த என்எக்ஸ் இந்த வந்த விஷயம் என்னன்னா நீங்க என்னைக்குமே என்னன்னா உங்களோட கோடை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, உங்களோட இன்புட் நீங்க கொடுக்குற இன்புட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் இந்த என்எக்ஸ். அதுக்கு வந்து ஒரு ராப் செயின் ஒன்று கிரியேட் பண்ண கிரியேட்டிங்க ரிட்டர்ன் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ என்னன்னா அதுக்கு ஆக்சுவலி என்னன்னா ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சான். சொல்லுங்க ப்ரோ. NE1 ஏதோ பேசினாங்க எடுத்தவங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க ப்ரோ. நான் எண்டிங்ல மட்டும் சொல்லிடுறேன் ப்ரோ. கைண்ட்லி அலோ வெயிட்டிங் ஜாயின்ஸ் ப்ரோ. அடுத்தவங்க வெயிட் பண்றாங்களா ப்ரோ? ஓகே, நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். நீ கேரி ஆன் பண்ணு கடைசி क्वेश्चन. ஓகே. நான் கடைசியில் மட்டும் क्वेश्चन சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி கொண்டு போற மாதிரி இருக்கும். கடைசியில் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ஈஸியா சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க கொடுக்குற இன்புட்டை வந்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, உங்களோட டேட்டால வந்து அந்த எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து யோசிச்சாங்க. சரி ஓகே, நம்ம கொடுக்குற டேட்டா இப்போ அப்போ எல்லாருமே ஷெல் கோட் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. சரி ஷெல் கோட் இப்போ யூஸ் பண்ண முடியல, நம்ம கொடுக்குற டேட்டா என்ன எக்ஸ்ப்ளாய்ட் இந்த ஹேக் பண்றதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சா, பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஒரு முடிவா நினைச்சாங்க. அப்புறம் தான் இன்னொரு பர்சன் கேம், ஒன் ஆஃப் த பர்சன் கேம் அண்ட் அவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தானே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, நீங்க உங்க ப்ரோக்ராம்குள்ளேயே ஜம்ப் பண்ணி கோட் எக்ஸிக்யூஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க. அவங்களோட இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கு, உங்களால கோட் ஃப்ளோவை சேஞ்ச் பண்ண முடியும். பட் அந்த கோட் ஃப்ளோ வச்சே நீங்க வந்து என்னன்னா உங்க இன்புட் எக்ஸிக்யூட் பண்ணாம ப்ரோக்ராம்குள்ளே எக்ஸிக்யூட்டபிள் வச்சிருப்பாங்க. லைக் டெக்ஸ்ட் செக்ஷன் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளதான் உங்களோட கோட் எல்லாமே இருக்கும். அந்த கோட்ல தாவி ஏன் கோட் எக்ஸிக்யூஷன் எடுக்கக்கூடாது, ஏன்னா ப்ரோக்ராம்குள்ளேயே இருக்கு, அது வந்து வேற யார்த்தவங்களதோருமே கிடையாது, அது ப்ரோக்ராம் எழுதுனோடதோடு தான். அந்த சிபியூமே என்னன்னா அது வந்து எக்ஸிக்யூட்டபிள் கரெக்டா தான் இருக்கு, ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இந்த ரிட்டர்ன் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரிட்டர்ன் டு லிப்ஸின்னு அட்டாக் கிரியேட் பண்ணாங்க. உங்களோட கோடுக்கு ஜம்ப் பண்ணாம லைக் சிபியூக்குள்ள ஆல்ரெடி ரன்னிங் கோடுக்கே ஜம்ப் பண்ணுங்க, லைக் என்னன்னா சிஸ்டமோட கோடுக்கே நீங்க ஜம்ப் பண்ணி கோட் எக்ஸிக்யூஷன் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னா mmap mprotect அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இது இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. சிம்பிளா காட்டுறேன். mmap mprotect காட்டுறேன். mprotect ஒரு ஒர்க்னா கொஞ்சம் ஒரு ராவான சி மாதிரி தான் இருக்கும். பட் வந்து என்னன்னா ஒரு சிம்பிளான விஷயம். இது என்ன பண்ணுன்னா நீங்க ஒரு மெமரி அட்ரஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல தருவீங்க, செகண்ட் ஆர்குமெண்ட்ல வந்து எவ்வளவு லென்த் தருவீங்க, தேர்ட் ஆர்குமெண்ட்ல என்ன ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு தருவீங்க. இப்போ வந்து உங்களோட இதுல நீங்க இது பண்ணிருப்பீங்க லினக்ஸ்ல வந்து நான் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் தரீங்களா, ஃபைல் பெர்மிஷன், அதே மாதிரி ஒரு ஃபைல் பெர்மிஷன் தரேன்னு வச்சுக்கோங்க. பட் மெமரி ரீஜனுக்கு லைக் உங்க ரேம்ல ரன் ஆயிட்டு இருக்க அந்த ப்ராசஸ்க்கு ஒரு மெமரிக்கு நீங்க அது ஒரு இதை மாத்திர மாதிரி ப்ரொடெக்ஷனை மாத்திர மாதிரி. இப்போ ஒரு ப்ரோக்ராம் திறந்து சொன்னா சிம்பிளா வந்து ஜிடிபியில சிம்பிளா காட்டுறேன், அது லைக் மேலோட்டமா நான் காட்டணும் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நான் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பின் எல்எஸ்ன்னு சொல்லிட்டு வெறும் எல்எஸ் இந்த ரன் பண்றோம் பார்த்தீங்களா, லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரன் பண்ணதில்ல. இதுல வந்து நான் சிம்பிளா பிரேக் ஸ்டார் மெயின் இருக்கா, ஆக்சுவலி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரி ஒரு நிமிஷம் இன்ஃபோ ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்துக்கிறேன். இதுல வந்து நான் வந்து சும்மா நான் ரன்னு கொடுத்துட்டு ஆக்சுவலி இது பண்றேன்.
இப்போ இந்த டிஎல் ஸ்டார்ட்னு இருக்கா, டிஎல் ஸ்டார்ட் இருக்கும், விஎம் மேப்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இது வந்து இப்போ நான் திறந்துட்டு என்னடா பண்றோம் அப்படின்னு நம்ம பார்ப்பீங்க. அது என்னதுன்னா ஜிடிபி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா டிபக்கர் ஒன்று இருக்குன்னு. அந்த ஜிடிபியில் வந்து பிடபிள்யூஎன் ஜிடிபின்னு ஒரு ஃபிளேவர் இருக்கு. ஒரு நீங்க கிட்டப்ல போய் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎன் டிபிஜின்னு சொல்லிட்டு இந்த பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கே கிரியேட் பண்ண ஒரு சூப்பரான ஒரு டீபக்கர் இது. இதுல பார்த்துக்கலாம் நீங்க. இதுல வந்து ஸ்டாக்கு ஹீப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்டாக்கு ஹீப்னு நம்ம நார்மலா சொல்றோம்ல, இது நான் சொல்றேன் என்னன்னு. ஸ்டாக் தான் என்னன்னா உங்க லோக்கல் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பார்த்தீங்க உங்க ப்ரோக்ராம்ல எழுதி இருப்பீங்க. லைக் ஏன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு சில செட் ஆஃப் லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்கும், ஹீப்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்கும்ல. அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் ஸ்டோர் ஆகிற பிளேஸ் தான் ஸ்டாக். புஷ் பாப்னு பண்ற ஸ்டாக்னு எல்லாருக்குமே தெரியும். அதே வேலையில தான் இதுவுமே ரன் ஆகுது, இந்த ஸ்டாக்குமே தான் ரன் ஆகுது. டிஃபரன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. பட் எல்லா ப்ரோக்ராமுக்கே இந்த மாதிரி ஒரு ரன் டைம் ஸ்டாக்னு ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஸ்டாக் வச்சு தான் லைக் அந்த லோக்கல் அதில் தான் லோக்கல் வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அதுக்கு வந்து ஸ்டாக் ஃப்ரேம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரீசன் இருக்கும். எப்படின்னா இந்த ஸ்டாக் ஃப்ரேம்னு என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தனித்தனியாக ஒரு லைக் ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 20 டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் என்னன்னா அந்த 20 டப்பான்னு வச்சுக்கோங்க, கலெக்ஷன் ஆஃப் 20 பாக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதில் தனித்தனியாக மெயின் ஃபங்க்ஷனு, ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2 நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெயின் ஃபங்க்ஷன் கொஞ்சம் லோக்கல் வேரியபிள்ஸ்க்கும் ஸ்டாக் அதில் ஃபங்க்ஷன் 2 கொஞ்சம் லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் ஃப்ரேம் தான் அந்த குட்டி குட்டி டப்பா லைக் செக்ரிகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீசன்னால தான் உங்களால் லோக்கல் வேரியபிள்ஸை வேற ஃபங்க்ஷன்ல ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா தனித்தனி ஸ்டாக் ஃப்ரேம்ல இருக்கு ஒரு இடத்துல. ஹீப் தான் என்னன்னா டைனாமிக் மெமரி அலோகேஷன், மேலாக் பண்ணீங்க, கேலாக் பண்ணீங்க, ரீஅலாக் எல்லாம் பண்ணீங்க, ஃப்ரீ பண்றது எல்லாமே இந்த ஹீப்ல நடக்கிற வேலை. அதுக்கப்புறம் என்னன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டபிள் இருக்கான்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் இதுதான் என்னன்னா ரீடு, ஆர்னா ரீடு, எக்ஸ்னா எக்ஸிக்யூட்டபிள், டபிள்யூனா ரைட். ஓகேவா? இந்த எக்ஸிக்யூட்டபிள்னு இந்த இடத்துல மட்டும் ஏன் எக்ஸிக்யூட்டபிள் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல சோர்ஸ் கோட் இருக்கு ப்ரோக்ராம், எல்எஸ் ஒரு ப்ரோக்ராமுக்கு. இந்த இடத்துல அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்எக்ஸ்னு, அந்த என்எக்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா ரைட் ஆர் எக்ஸிக்யூட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒன்று ரைட் மோட்ல இருக்கணும், ஒன்று எக்ஸிக்யூட் மோட்ல இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சேர்ந்து இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ரைட் இருக்கக்கூடாது, ரைட் இருக்கிற இடத்துல எக்ஸிக்யூட் இருக்கணும். பழைய சிஸ்டம்ல 2000க்கு முன்னாடி என்ன 2004க்கு முன்னாடி இங்க எக்ஸ் இருக்கும். நீங்க ஸ்டோர் பண்ற லோக்கல் வேரியபிள்ஸ்ல யூசர் கொடுக்குற டேட்டாலையுமே என்னன்னா எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் இருக்கும். தேவையில்லாம இருந்துச்சு ஆக்சுவலி. அது அவங்க என்னன்னா இதுவே ஒரு செக்யூரிட்டி இஷ்யூன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா லிப்ஸின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோட் எக்ஸிக்யூஷன் மாதிரி எடுப்பாங்க. ஒரே நிமிஷம் இப்போ நான் வெளியே வந்துடுறேன். அது காட்டுறதுக்காக தான் இந்த ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட்டு, எக்ஸ்னா எக்ஸிக்யூட்டபிள். இந்த யூசர் ஸ்டோர் பண்ற டேட்டா இடத்துலலாம் இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபிளாக் இருக்காது. ஏன்னா அப்படி இருந்தால் ஒரு செக்யூரிட்டி இஷ்யூன்னு சொல்லிட்டு இதுதான் எடுத்துட்டாங்க. இதுதான் இந்த என்எக்ஸ் பண்ற ஒர்க். இந்த என்எக்ஸ் பண்ற ஒர்க்குக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிப்ஸின்னு சொல்லிட்டு இந்த உள்ள ஜம்ப் பண்றது. இந்த எம் ப்ரொடெக்ட் இருக்குல்ல, இந்த எம் ப்ரொடெக்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெமரி ரீஜன் இருக்குல்ல, இந்த சொன்ன இந்த 0x7ff வச்சுக்கோங்க. இதுல இருந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த என்னன்னா இந்த எம் ப்ரொடெக்ட் வச்சு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த எம் ப்ரொடெக்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லாத்தையுமே என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்கலாம். இந்த இடத்துல அப்படியே என்னன்னா உங்களுக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்கலாம். இந்த பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணும் இந்த சிஸ்கால், இந்த எம் ப்ரொடெக்ட் அண்ட் எம் மேப் வச்சு. ஸோ அதுக்காக தான் என்னதுன்னா இந்த எம் ப்ரொடெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ள நீங்க ஒரு ஷெல் கோடு, உங்களோட கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்க. ஷெல் கோட்னா எதுவுமே இல்லை, சிம்பிளா காட்டுறேன். சிம்பிளா ஒரு ஷெல் காட்டுறேன். சிம்பிளா ஒரு 32 பிட் ஷெல் கோட் காட்டுறேன். சிம்பிளா இருக்கும். ஒரு நிமிஷம். நீங்க கிராஃப்ட் பண்ற சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இதுதான் ஷெல் கோடு. இப்போ வந்து என்னன்னா இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா நார்மலா நேசம் இதுல போட்டுட்டு கடைசியில் எப்படி எடுப்பாங்கன்னா இப்படி எடுப்பாங்க. பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ணும்போது ஃபைனலா என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்க ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி எடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ணும்போது எண்டிங்ல இதை எடுத்து போட்டுருவாங்க. இந்த இடத்துல கடைசியில் இதாகணும், ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்க நிறைய இடத்துல போயிட்டு லைக் இந்த இதை பார்க்கணும்னா ஒரு இது இருக்கும், ஷெல் ஸ்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு ஷெல் கோடு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஷெல் கோடு இப்போ எழுத வரலன்னா இந்த ஷெல் ஸ்டாம்னு சொல்லிட்டு அதுல வந்து எல்லா ஆர்கிடெக்சருக்குமே இருக்கும். ஃப்ரீ பிஎஸ்டி இருக்கு, ஏஆர்எம்க்கு இருக்கு, வெறும் லினக்ஸ் x86 இருக்கு. இதோ இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க ஷெல் கோட். ஆனா என்னன்னா ஷெல் கோட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஒன்று எம் ப்ரொடெக்ட் வச்சு அந்த மெமரி ரீஜனை கரெக்ட் ஆக்கிடணும். இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வேலை செய்யாது. ஏன்னா எல்லாமே இப்போ வந்து ரைட் ஆர் எக்ஸிக்யூட்ல தான் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ரிட்டர்ன் டு லிப்ஸி அட்டாக் மாதிரி பண்ணலாம், ஆர் எம் ப்ரொடெக்ட் வச்சு மெமரி ரீஜனோட பெர்மிஷன்ஸை மாற்றலாம். நான் சொன்னேன்ல ரைட் ஆர் எக்ஸிக்யூட் போல நீங்க ப்ரோக்ராம் ரன் டைம்ல எக்ஸிக்யூட் ஆக்கிக்கலாம்.
மேக் அ ஷெல் கோட் ராப் செயின். இப்போ வந்து ஸ்டாட்டிக்லி லிங்க்டு பைனரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது ஸ்டாட்டிக்லி லிங்க்டு என்னன்னா, இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஸ்டாட்டிக்கா டைனாமிக்கா எந்த லைப்ரரியும் தேவையில்ல, ஸ்டாட்டிக்காவே பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்கும். அதுக்காக என்னன்னா நீங்க ஷெல் அந்த ஜம்ப் பண்ணியே நீங்க வந்து கோட் எக்ஸிகியூஷன் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது. ப்ரோக்ராம்குள்ள எதுவுமே இல்லை, ரிட்டன் ஒரு இடத்துல ஜம்ப் பண்றது, அந்த ஏஎஸ்எம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளே ஜம்ப் பண்ணிங்க, அவ்வளவுதான். கடைசியில அந்த ஸ்டாக் இதை காட்டுறேன். இதுதான் என்னன்னா இருக்கிற தலைவலியான ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் மிட்டிகேஷன். இதனால இது வந்து இருக்கிற எரிச்சல் எவ்வளவு எரிச்சல்னா, இப்போ நீங்க பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட என்னன்னா நீங்க வந்து ரிட்டர்ன் அட்ரஸ் மாத்த பாப்பீங்க. ரிட்டர்ன் அட்ரஸ் முன்னாடி ஒரு ரேண்டமான வேல்யூ தூக்கி போட்டுருவான் சிம்பிளா. அந்த ரேண்டமான வேல்யூ வந்து கடைசியில செக் பண்ணி பார்ப்பேன் சேமா இருக்கான்னு. ஒரு எக்ஸிகியூஷன் அப்போ அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க அந்த வேல்யூ தப்பா மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராம் வந்து என்னன்னா ரிட்டர்ன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பதான் நம்ம கோடு ரிட்டர்ன் அண்ட் லீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பதான் நம்மளோட எஃபெக்டை காட்டுவோம், கோட் எக்ஸிகியூஷன் எஃபெக்ட். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் என் பண்ணி முடிச்சிச்சு, தம்பி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவோம் நம்மள. சிம்பிளா காமிச்சோன்னா இப்போ ஸ்டாக் கனெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு இங்க சிம்பிளா ஒரு பைனரி பார்த்துக்கோங்க. பைனரியில் என்ன பண்றேன்னா சிம்பிளா தான் நான் போட்டிருக்கேன், ஒண்ணுமே இல்லை. ஒரே நிமிஷம் ஸ்லைட் ஷோ போடுறேன். இப்போ அதுல என்ன சொல்றேன்னா சிம்பிளா ஒண்ணு மேல ஓவர்ஃப்ளோ மீ அப்படின்னு கேக்குது. அந்த ஓவர்ஃப்ளோ மீன் போட்டோன்னா ஸ்கேன்எஃப்ல வாங்குது. அதுக்கப்புறம் மெயினா சொல்றேன் ஸ்கேன்எஃப் கெட்ஸ் இது எல்லாமே இருக்குல்ல, சில ஒரு இன்புட் வாங்குற ஃபங்க்ஷனு ஸ்ட்ரிங்குக்கு என்னைக்குமே இது இருக்கக்கூடாது. சிம்பிளா சொன்னா ஒரு வெறுமனே ஸ்கேன்எஃப்ல வாங்குறது ஏன் அந்த வாங்கக்கூடாதுன்னா சைஸ் பேராமீட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சிம்பிளா சைஸ் பேராமீட்டர்னா என்னன்னா, இப்போ நான் மேன் எஃப் கெட்ஸ்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நிமிஷம் கொஞ்சம் மேன் எஃப் கெட்ஸ்ன்னு போட்ட உடனே சைஸ் வருது, இன்ட் சைஸ்ன்னு சொல்லிட்டு வருது பாத்தீங்களா. இந்த இன்ட் சைஸ் என்னன்னா இவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சி ப்ரோக்ராம்க்கு என்ன தெரியாதுன்னா இவ்வளவு வாங்கக்கூடாது, இதுக்கு மேல வாங்கக்கூடாது. இப்ப நீ கேரக்டர் ஏ ஆஃப் 10 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க காட்டுற மாதிரி சி ப்ரோக்ராம்க்கு என்ன தெரியாதுன்னா 10 கேரக்டர்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு தெரியாது. இப்ப நான் ஏன்னா 10 ஏ மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அது. பட் அந்த 10 ஏ வாங்காது. அது எவ்வளவு வாங்கும்னா நீங்க 40, 100, 2000, 4000 கொடுத்தா கூட அது வாங்கிக்கும். ஸ்டாக்ல ஸ்டோர் பண்றேன்னு ஃபுல்லா கரெக்ட் பண்ணிடும் உள்ள இருக்க ஸ்டாக் அப்படியே. அப்ப என்ன ஆகும்னா செக்மெண்டேஷன் ஃபால்ட் வரும். ஏன்னா செக்மெண்டேஷன் ஃபால்ட் ஏன் வருதுன்னா, ப்ரோக்ராம் வந்து நீங்க வந்து இப்ப ப்ரோக்ராமிங் பண்றவங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா சிம்பிள் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தான். மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் 1 கால் பண்ணிருப்பீங்க. ஃபங்க்ஷன் 1 வந்து கோடு எக்ஸிகியூஷன் முடிஞ்ச உடனே மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகும், கரெக்டா? ஆனா அது போறதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வச்சிருக்கோம், ரிட்டர்ன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கதான் ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டாக்குள்ளே ஒரு அட்ரஸ் வச்சிருக்கோம். இங்கதான் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு, முடிச்ச உடனே இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லலாம். இதுதான். பட் என்ன நடக்கும்னா இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோ இப்ப நம்ம இவ்வளவு இது பண்ணிட்டோம்ல, இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்ப நீங்க பாப்பீங்க மெயின் ஃபங்க்ஷன் தானே இருக்கு, இது வேற இந்த இடத்துக்கு என்ன போகுது அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. லிப்சி ஸ்டார்ட் மெயின் இந்த மாதிரி ஜிஐ எக்ஸிட் சிம்பிளா ஆனா மெயின் ஃபங்க்ஷனுக்கே கோடு போகாது. சிம்பிளா பைனரி வந்து உள் ஒர்க்கிங்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். லிப்சி ஸ்டார்ட் மெயின், ஜிஐ எக்ஸிட், என்ட்ரி இதுக்கு ஒன்று இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு வச்சு ஒரு எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் செட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். இப்படிதான் கோட் எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஒரு இது வச்சு அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகும் ஃபர்ஸ்ட் கோட் எக்ஸிகியூஷன். போகும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மெயின் லிப்சி ஸ்டார்ட் மெயின் ஒன்று தான் ஒரு மெயினை கால் பண்ண போயிட்டு. ஸோ இப்போ மெயின் முடிஞ்ச உடனே லிப்சி ஸ்டார்ட் மெயின் இது ஆகும்ல, அப்பனா லிப்சி ஸ்டார்ட் மெயின் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஸ்டாக்குள்ளே இருக்கும். லோக்கல் வேரியபிள் ஸ்டோர் பண்ற ஸ்டாக் அதுக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க. ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா ஏஏஏ தான் இருக்கும் அந்த அட்ரஸ்ல. அது இருக்க பழைய அட்ரஸ் இருக்கா, லிப்சி ஸ்டார்ட் மீன் அட்ரஸ் இருக்கு, நம்ம அந்த அட்ரஸ் அழகா ஓவர் ரைட் பண்ணிருப்போம். அங்க ரிட்டர்ன் ஆகும்போது தான் அந்த இடத்துல ஒரு மெமரி அட்ரஸே இருக்காது. 41 41 41 ஏன் 41னா ஹெக்ஸா டெசிமல்ல சொல்றேன், ஏ ஒரு ஆஸ்கி வேல்யூ வச்சுதான் உங்களோட மெமரி வந்து ஸ்டோர் பண்ணும் ஃபுல்லாவே. ஏனா என்னதுன்னு சொல்லிட்டு ஏவா ஸ்டோர் பண்ணாத ஒரு ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் ஸ்டோர் பண்ணும். அதுல ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படி ஒரு மெமரி அட்ரஸே இல்லாதனால செக்மெண்டேஷன் ஃபால்ட்னு வந்துடும். பட் இந்த எஸ்எஸ்பின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இங்க எஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்னு போட்டேன் பாத்தீங்களா ஜிசிசில, எப்படின்னா ஸ்டாக் கேண்டிடேட் கம்பைல் பண்ணுன்னு சொல்லும் போது என்ன பண்ணிடுவோம்னா கோடை வந்து செக்மெண்டேஷன் அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுறேன்னு சொல்லிட்டு தான் இது கிராஷ் ஆயிருக்கு. பட் இது அப்படியே ஆகாது. இது கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவோம்னா ஸ்டாப் பண்ணிடும். யார்த்தும் ஓவர்ஃப்ளோ பண்ணிட்டாங்க, ஸ்டாக் ஸ்மாஷிங் டிடெக்ட் வந்துருச்சா, ஏன்னா 10 ஏ கொடுக்கறதுக்கு பதில் இவ்வளோ ஏ கொடுத்தா பிரச்சனை ஆகதான் செய்யும். இது என்ன பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடும் யார்த்தும் ஓவர்ஃப்ளோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்ஃப்ளோ பண்ண உடனே ஸ்டாப் பண்ணிடும். என்னடா இது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி என்ன அபார்ட் பண்ணிடும் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா எப்படி எல்லாம் கோடு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னதுன்னா இது வந்து ஸ்டாக் கேனரி வந்து இருக்கிறதோட ஸ்டாக் கேனரி இருந்துச்சுன்னா கோடு எப்படி இருக்கும், இல்லைன்னா கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ வந்து அந்த நோ எஸ்எஸ்பி வித் எஸ்எஸ்பி நான் போட்டல ஸ்டாக் ஸ்மேஷிங் ப்ராடக்ட் இருந்து எப்படி இருக்கும் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இங்க பார்த்தா நல்லா தெரியும். இங்க போட்டுருக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கா, இந்த ஒரு ஆலிங் வாங்கிட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஈக்குவல் டு வந்துட்டு கால் ஸ்டாக் செக் ஃபெயில்னு. ஆனா இந்த நோ எஸ்எஸ்பி அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செக் ஃபெயில்னு, இந்த ஸ்டாக் செக் ஃபெயில் தான் ஸ்டாக் ஸ்மேஷிங் டைரக்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப என்ன ஒரு ரேண்டமான வேல்யூ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரேண்டமான வேல்யூ எடுத்துட்டு உங்க ஸ்டாக் உள்ள போட்டு வச்சு கடைசியில் இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது அந்த ஸ்டாக்கை எடுத்து அந்த வேல்யூ எடுத்து சேமான்னு பார்க்கும். இந்த வேல்யூ அந்த வேல்யூ மைனஸ் பண்ணா 0 தான் வரணும், ஏன்னா சேம் வேல்யூ மைனஸ் பண்ணி 0 வரும். பட் அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டா ஸ்டாக் செக் ஃபெயில் ப்ரோக்ராம் எண்ட் பண்ணுங்க, அபார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த லீவ் இந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் அடிக்க முடியும். நம்மளோட கண்ட்ரோல் இந்த லீவ் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கும். மெயினா இந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நம்மளுக்கு பெரிய இதே கிடைச்சிருக்கு, பவரே கிடைக்கும். ஆக்சுவலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற ஒரு ட்ரிகரே ஆகும் நம்மளுது. பட் அதுக்குள்ள இவன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவான், இல்ல அந்த இடத்துக்கு நான் போயே விட மாட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்எஸ்பி வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணும். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளாய்ட் மிட்டிகேஷன். இப்போ வரைக்கும் என்னன்னா நிறைய எக்ஸ்ப்ளாய்ட்டை வச்சு செய்யறதே இந்த ஸ்டாக் ஸ்மேஷிங் ப்ராடக்டர் தான். இந்த இடத்துல பாருங்க, அந்த கோடே கிடையாது, நீ ஓவர்ஃப்ளோ பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா இங்க விட்டுரும். அது ஓவர்ஃப்ளோ பண்ணாலுமே ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ண, அதனாலதான் இங்க ஸ்ட்ரெயிட்டா ரிட்டர்ன் கால் பண்ணிச்சு பாத்தீங்களா. இந்த ரிட்டர்ன் அந்த மெமரி 41 சொன்னேன்ல, லைக் 41 என்னன்னா ஹெக்ஸாடெசிமல்ல வெறும் வேல்யூ பார்த்தா 65, ஹெக்ஸாடெசிமல்ல 41 சொல்லுவோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு இது பேர் என்ன, அது ஒரு இன்வாலிடான மெமரி அட்ரஸ் அப்படி ஒன்று கிடையாதனால செக்மெண்டேஷன் ஃபால்ட் வந்துச்சு. சிம்பிளா bypass to stack canary, one of the best exploit mitigation to stack buffer overflow till date. இப்போ வரைக்கும் அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்போ வந்து அதுக்கு ஆனா அதுக்குன்னு சில வீக்னஸ் இருக்கு. வீக்னஸ் அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வீக்னஸ் கிடையாது, அது ஒரு வீக்னஸ். எப்படின்னா அது ஒரு லைக் ப்ரோக்ராம் பொறுத்து தான் வீக்னஸ். லைக் இப்போ ஒரு ஃபோர்க்டு ப்ராசஸ் இருக்கு, ஆர் பக் வித் ரீட் டு கெட் யூசர் இன்புட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ வந்து யூசர் இன்புட் வாங்கும் போது ஒரு ஓவர்ஃப்ளோ இருந்துட்டு கடைசி பைட்டை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி ஏன்னா ஃபோர்க்டு ப்ராசஸ்ல என்னன்னா பேரண்ட் ப்ராசஸ் தான் அதை ரன் பண்ணுது, சேஞ்சே எல்லாம் பண்ணோம் போயிட்டு ஒரு வாட்டி கிராஷ் ஆனாலுமே. ஸோ நம்ம ஒரு ரீடு அந்த மாதிரி ஏதோ சிஸ்கால் வச்சு வாங்க, ஏதோ டீலிமிட் இல்லை, நம்ம அழகா ஒரு பைட்டா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஒரு சூப்பரான சிடிஎஃப் ரைட்டப் இருக்கு ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பக் 2 லீக் ஸ்டாக்னு. என்ன ஒரே நிமிஷம், இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா என்னதுன்னு எல்லாம் யோசிப்பீங்க. இது வந்து இது நான் சொல்லாம போயிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். சிம்பிளா நான் காமிச்சிடறேன் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் என்ன. ஓகேவா, நம்ம விம் எஃப்எஸ்பி அப்படின்னு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பக் தான் சிம்பிளா எஃப்எஸ்பின்னு வாங்க. அதில் வந்து நம்ம என்ன போடுறோம்னா சிம்பிளா ஒரு சின்ன சி கோட் எழுதலாம். சி கோட் எழுதும் போது ரொம்ப மொக்கையான ஒரு சி கோடு அது, ஆஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வாய்டு மெயின். இப்போ வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் ஏ ஆஃப் 15 நம்ம கொடுக்கலாமா, எதுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னா எஃப்கெட்ஸ்லாம் நான் வாங்குறேன். லைக் ஒரு சேஃபாக தான் நான் வாங்குறேன் இந்த கோடை. அதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா stdin, ஆக்சுவலி எஃப்கெட்ஸ்க்கு அதுதான் நினைக்கிறேன், ஒரே வாட்டி பார்த்துக்கிறேன். இல்லை ஓகே, ஏக்கமா சைஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறேன். லைக் நான் இதுக்கு வந்து சைஸ் எவ்வளோ 50 பைட்டா தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா stdin இன்புட் ஸ்ட்ரீமில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் கடைசியில் நான் பிரிண்ட் ஆஃப் கொடுக்குறேன். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் % கொடுத்துருக்க மாட்டேன், வெறும் பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து சிம்பிளாக என்ன % கொடுக்கலன்னா என்ன, அப்படி பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாதே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அது எவ்வளோ டேஞ்சரஸ் நான் காட்டுறேன் ஆக்சுவலி. இப்போ நான் ஒரு நிமிஷம், ஆக்சுவலி கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ நான் இது பண்ணுறேன், சிம்பிளாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் a.outன்னு வந்துருமா ப்ரோக்ராமு. சிம்பிளாக நம்மக்கிட்ட கேட்குது வேல்யூ, நம்ம சும்மா ஏன்னு கொடுத்தா நம்ம கொடுக்குற வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதா இருக்கு. பட் நான் % கொடுக்கும்போது % கொடுத்தா என்ன இதாக இருக்கணும், %p தானே வரணும். பட் ஏன் இப்படி வருது, சரி %s கொடு, %x ஹெக்ஸாடெசிமல்ல கொடுக்குறேன், இது வரல. ஒரே நிமிஷம், நான் பைத்தான் வச்சு நான் ஆக்சுவலி கொஞ்சம் சிம்பிள் ஆக்கிக்கலாம். நம்ம எதுக்கு அவ்வளோ வாட்டி பிரிண்ட் பண்ணணும், பைத்தான் 3-c பிரிண்ட் %p அப்படின்னு சொல்லிட்டு into 25 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன் சிம்பிளா. ஒரே நிமிஷம், பட் நான் கொடுத்தேன் பைத்தான் 3 ஓகே மிஸ்ஸிங் பேரந்திஸ். ஓகே பைத்தான் 3க்கு ஆக்சுவலி பேரந்திஸ் செக் பண்ணும், பைத்தான் 2ல போடாமல் வந்துருச்சா. லைக் 25 அது 2 கேரக்டரா இன்டூ 25 into 250, அதனால கரெக்டாக 50 கேரக்டர் இருக்கும். நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் இப்போ போயிட்டு அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது காப்பி பண்ணதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தா இவ்வளோ மெமரி அட்ரஸ் வந்துருக்குல்ல,
இது எல்லாமே மெமரி அட்ரஸ் தான். இதுதான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் லீக்குன்னுவாங்க. நம்ம இந்த பெர்சன்டேஜ் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இது என்ன பண்ணோம்னா இந்த ஆக்சுவலி இந்த இதுக்கு தெரில, பிரிண்ட் ஆஃப்க்கு தெரில, நம்ம கொடுத்ததே ஒரு பெர்சன்டேஜ் பின்னு சொல்லிட்டு அது மெமரி கண்டென்ட் ஆர்குமெண்ட்டே இல்ல கொடுக்கல நம்ம, பட் வந்து மெமரி கண்டென்ட் பிரிண்ட் பண்ணுது. பெர்சன்டேஜ் பின்னு கொடுத்தா நம்ம ஸ்டாக்ல கொடுத்து இவ்வளவு வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணணும், ஏன்னா அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுக்காதமோ அதுக்கு தெரில, எது ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னே அதுக்கு தெரில. லைக் இது வந்து நம்ம எப்படி பார்ஸ் பண்ணணும்னே அதுக்கு தெரில. ஸோ வந்து நம்ம பெர்சன்டேஜ் பின்னு கொடுக்கும்போது ஸ்டாக்ல இருக்க அவ்வளோ கண்டென்ட்டை தூக்கி போடுது. இதுல வந்து இதுல ஒரு அட்ரஸ் வச்சு ஏஎஸ்எல்ஆர் பீட் பண்ணலாம், இன்னொரு அட்ரஸ் வச்சு ஸ்டாக் ஸ்மாஷிங்கை பீட் பண்ணலாம். இதை வச்சு உள்ளே நம்ம என்னென்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அழகா தெரிஞ்சிடலாம். என்ன மிட்டிகேஷன் இருந்தாலுமே தூக்கி போட்டு விளையாடலாம். இதை வச்சு அசால்ட்டா டிஃபீட் பண்ணலாம். இந்த என்ன சொல்றது, இந்த ஏஎஸ்எல் இந்த இதை வச்சு என்ன சொல்றது, இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பக் வச்சு, ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பக் ஒன்னு இருந்தா போதும், அதை வச்சு எல்லா மிட்டிகேஷன் டிஃபீட் பண்ணிடலாம். லைக் இந்த அட்ரஸ் சம்பந்தமா இருக்கிறத டிஃபீட் பண்ணிடலாம், பிஏஇன்னு ஒன்று இருக்கும் டிஃபீட் பண்ணலாம், ஏஎஸ்எல்ஆர்னா தூக்கி போட்டு மிதிக்கலாம். அப்புறம் ஸ்டாக் கேனரின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேல்யூ, அந்த ரேண்டம் வேல்யூ இதுக்குள்ள இருந்தால் அழகா அதையுமே எடுத்துடலாமே. இப்போ நான் சிம்பிளா போடுறேன். இப்போ நம்ம ஜிசிசி கம்பைலர் வச்சு நம்ம பண்ணோம்ல, போயிட்டு நம்ம எஃப் ஸ்டாக் ப்ரொடெக்டரோட நான் பண்றேன். ஆக்சுவலி ஒரு நிமிஷம், நம்ம அந்த ஸ்டாக் கேனரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது ஒருமே நம்ம பண்ணலாமே. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. சிம்பிளா இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். இது ஒன் ஆஃப் த வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா லைக் எடிங்ல 2 நாள் வரும், 2 நாள் இது ஓகே. ஐ திங்க் மேக்ஸிமம் இதுதான் நினைக்கிறேன், இல்ல இது நினைக்கிறேன். இதுதான் ஸ்டாக் கேனரி வேல்யூ. இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேல்யூ வரும் பாருங்க. அவங்க சொன்ன அந்த ரேண்டமான வேல்யூவை நம்ம அசால்ட்டா போய் இது பண்ணியாச்சு. ஆக்சுவலி அசால்ட்டா டிஃபீட் பண்ணியாச்சு. ஒரே நிமிஷம், மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓ இன்புட் கேக்குதா? நம்ம இப்ப என்ன வேல்யூ வந்தாலுமே அசால்ட்டா சேஞ்ச் ஆயிடுச்சா வேல்யூ. இதுவும் இதே ஸ்டாக் கேனரி தான். இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா 16 பைட் இருக்கும். ஏன்னா மெமரி அட்ரஸ் 16 பைட் இருக்காது, ஏன்னா 12 பைட்லேயே தான் முடிஞ்சிடும். ஸ்டாக் கேனரி தான் ஃபுல் 16 பைட்டுமே இருக்கும். அது எப்படியா இருந்தாலுமே ஏன்னா அது வந்து பிரேக் பண்ற கஷ்டமா இருக்கும். ஃபுல் 16 பைட்டுமே ஆக்கிபை பண்ணிருப்பாங்க. கடைசி 2 பைட் நல்லெல்லாம் வச்சு எல்லாத்தையுமே ஆனால் அசால்ட்டா இது பண்ணலாம் இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் பக் வச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ரைட் பிரிமிட்டிவ் கிடையாது. லைக் என்னன்னா எந்த இடத்துல வேணாலும் உங்களால் ரைட் பண்ண முடியும்னு ஒரு பக் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக் கேனரி ஓவர்ஃப்ளோ எதுக்கு நம்ம பண்ணலாம், நம்மளால ரைட் பண்ண முடியல. சிம்பிளா அதை தாண்டி ஒரு இடத்துல ரைட் பண்ணா போதும். ரிட்டர்ன் அட்ரஸ் மட்டும் ரைட் பண்ணா அதுக்கு வந்து அது செக் பண்ணி பார்க்கும். ஸ்டாக் கேனரி சேம், நம்ம ஸ்டாக் கேனரி மாற்றவே இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டா போய் ரிட்டர்ன் அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ணிக்கோ, ரைட் கண்டிஷன் மாதிரி கிடைச்சிச்சுன்னா. அதை வச்சு ஏன்னா ஸ்டாக் கேனரி வந்து டிஸ்டர்பாவே ஆக போறதே கிடையாது. ஸோ அதனால என்னன்னா நம்ம சிம்பிளா அதை வச்சு ஒரு ரைட் மாதிரி பண்ணிட்டு அழகா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா செக் ஆயிரும். பட் ரிட்டர்ன் அட்ரஸ் கரெக்டா போகும்போது நம்மளுக்கு வந்து கோட் எக்ஸிகியூஷன் கைக்கு விழுந்துடும். பொசிஷன் இண்டிபெண்டன்ட் எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. லைக் ஒரே நிமிஷம், இது ஒரு ஒர்க் என்னதுன்னா நம்ம ஏஎஸ்எல்ஆர்னு பார்க்கும்போது என்ன ஆச்சு, ஸ்டாக் ஹீப், அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஷேர்டு லைப்ரரிஸ் ஒரு அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. அதே மாதிரி வந்து பைனரிக்குன்னு ஒரு அட்ரஸ் சேஞ்ச் ஆகணும்ல, அப்பதானே ஃபுல் பவர்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே சேஞ்ச் ஆச்சுன்னா எதுவுமே ஏன்னா ரிட்டர்ன் டு பிஎல்டின்னு ஒரு அட்டாக் இருக்கு. ஆக்சுவலி அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா லீக் பண்ணுவாங்க மெமரி அட்ரஸை. இந்த மாதிரி கூட ஒரு லீக் இருக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டு இது கொண்டு வந்தாங்க, இந்த பொசிஷன் இண்டிபெண்டன்ட் எக்ஸிக்யூட்டபிள். ஸோ இது கொண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாமே ரேண்டமைஸ் ஆகும். உங்க பைனரி ரேண்டமைஸ்டா இருக்கும். ஆஸ் அ ஹோல் ஃபுல்லாவே என்னன்னா வேற வேற அட்ரஸ்ல இருக்கும். ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு அட்ரஸ் இருக்கும், இன்னொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும் இன்னொரு அட்ரஸ்ல இருக்கும். சிம்பிளா இப்போ வந்து பிஐ ஆன் ஆக்ஷன், இப்போ வந்து சிம்பிளா பிஐ இல்லாம ஒன்று ரன் பண்ண, பிஐஓட ஒரு வாட்டி ஒன்று இது பண்ண ஒரு ப்ரோக்ராமை வந்து என்னன்னா இது பண்ணிட்டு என்ன சொல்றது சிம்பிளா இது பண்ண கம்பைல் பண்ண. ஏன்னா கேலியில வந்து ஜிசிசி எப்பவுமே என்னன்னா பிஐஓட கம்பைல் பண்றதுக்குன்னே வச்சிருக்காங்க. அதனால தான் நான் நோ பிஐன்னு ஸ்பெசிஃபை பண்ணி கம்பைல் பண்ணேன். அதுக்கு பேர் நோ பிஐ, இதுக்கு வந்து வித் பிஐன்னு போட்டோம். ஒண்ணுமே இல்லை, மெயின் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இந்த ப்ரோக்ராம் என்ன ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷன் அட்ரஸ் பிரிண்ட் பண்ணோம் போயிட்டு. இதுல என்ன போயிருக்குன்னா நோ பைன்னு சொல்லிட்டு அட்ரஸ் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா இதுல வந்து பை கிடையாது, அந்த பொசிஷன் இண்டிபெண்டன்ட் எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்வோம், அது வந்து கிடையாது. இதுல இந்த பை இல்லாதனால என்னன்னா ஒரு வாட்டி அட்ரஸ் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் திருப்பி ரன் பண்ணும்போது ஒரே அட்ரஸ்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி ரன் பண்ணும் எனக்கு 0x401122 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்னன்னா ஃபங்க்ஷன் அட்ரஸ் பிரிண்ட் பண்றதுக்காக நான் இது யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் என்னன்னா ரெண்டாவது வாட்டி ரன் பண்ண 401122 இருக்கு. இது சேஞ்சே ஆகல. ஆக்சுவலி இதுக்கு வந்து ரேண்டமைசிங் ஃபேக்டரே கிடையாது. அதுக்காக தான் நான் இந்த வித் பிஐ ரன் ஆகும் என்ன இருக்கு 55 EAE அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேஞ்ச் ஆயிருக்கா. அதே மாதிரி இந்த இடத்துலயுமே சேஞ்ச் ஆயிருக்கா. ஆனா நீங்க எல்லாத்தையுமே பார்க்க கடைசி 3 வேல்யூ சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த 3 வேல்யூ வச்சு வேணா மேபி ஒரு சிம்பிளா ப்ரூட் ஃபோர்ஸ் வேணா அடிக்கலாம். ஏன்னா கடைசி 3 வேல்யூ உங்களுக்கு தெரியும் என்ன வரப்போகுதுன்னு. ஆனா இதுக்கு வேணா எப்படி சேஞ்ச் பண்றதுக்காக ஏதோ ஒரு மெத்தட் வேணா பார்த்து நீங்க பண்ணலாம். ஆனா கஷ்டம் தான். 64 பிட்னா கஷ்டம், 32 பிட்னா வேணா ஒரு வாய்ப்புகள் வேணா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இது ரெண்டுமே இதானனால ரிட்டர்ன் டு பிஎல்டின்னு ஒரு அட்டாக் வச்சு பண்ணுவாங்களா, அதுவுமே என்னன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் இந்த இடத்துல.
இதுதான் இந்த பிஐஇ பண்றது. இதுவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளாய்ட் மிட்டிகேஷன் தான். இந்த ஏஎஸ்எல்ஆர் இருக்கு, நான் சொன்னேன் பாத்தீங்களா, ரிட்டர்ன் டு டாட் பிஎல்டி அட்டாக்னு சொல்லிட்டு, அதோட வீக்னஸே இது வந்து என்னன்னா ஃபுல்லாத்தையும் எடுத்துரும். PI with ASLR is a deadly combination as all the memory regions of the process is randomized அப்படின்னு சொன்னா எல்லா இடமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடம் மாத்தாம எல்லா வாட்டியும் என்னன்னா வேற 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 வேல்யூ வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு வாட்டி மெயின் ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், இந்த PLT செக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், எல்லாமே வேற வேற இடம் வந்துச்சுன்னா நம்ம எங்க ரிட்டர்ன் கூட ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நம்ம ரிட்டர்ன் ஆகலாம்னு யோசிப்போம், அந்த இடத்துல ஆக முடியாது. பட் எதுவா இருந்தாலுமே பைபாஸ் பண்றதுக்குன்னா பார்ஷியலை ஓவர் ரைட் பண்ணலாம். கடைசியில சொன்னேன் பாத்தீங்களா, ஒரே நிமிஷம், கடைசியில கொஞ்சோண்டு இடத்துல மாத்தி விடுற வேல்யூவை அந்த கொஞ்சம் மாத்திட்டு லைக் எண்டிங்ல ஒரு பிஐ அட்ரஸ் சம்பந்தமாக இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் வேல்யூ மாத்திட்டு சின்ன ப்ரூட் ஃபோர்ஸ் அடிக்கலாம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் லீக் இப்பயே நான் காமிச்சேன், இந்த பிரிண்ட் வச்சும் பண்ணலாம்ல. பிரிண்ட் நீங்க ஆனா ஃபார்மேட் ஸ்ட்ரிங் என்னன்னா நம்மளுக்கு வேல்யூ லீக் மட்டும் பண்ண முடியாது, ஒரு வேல்யூ ரைட்டுமே பண்ணலாம். இப்ப என்ன நம்ம பர்சன்டேஜ் பின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ இது பண்றோம்ல, அதே மாதிரி ஆக்சுவலி பர்சன்டேஜ் என்னன்னு ஒன்று இருக்கு, அது ஒன்று காமிக்கிறேன். பர்சன்டேஜ் என் அப்படின்னு சொல்லிட்டு இதுனா ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், அது வந்து படிங்க. ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் அந்த புக்கு. அதில் வந்து சூப்பராக வந்து என்னன்னா கோடிங் சம்மந்தமாக சூப்பராக போட்டிருப்பான், ஆக்சுவலி ப்ரோக்ராம் சம்மந்தமாக போட்டிருப்பான். அதில் வந்து இன் சி பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஸ்பெஷல் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் விச் இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் சம்திங் காசஸ் பிரிண்ட் ஆஃப் டு லோட் த வேரியபிள் பாயிண்டட் பை த கரஸ்பாண்டிங் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் போய் பாருங்க, இதில் சூப்பராக கொடுத்துருப்பான். ஒரே நிமிஷம் இமேஜாக கொடுத்துட்டானா. இப்போ கரெக்டாக இது என்ன பண்ணோம்னா எவ்வளோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேல்யூ எழுதி இருக்குமோ, லைக் இப்போ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல என்னன்னா இந்த கீக்ஸ் முன்னாடி என்னன்னா 10 வேல்யூ ஆக்சுவலி எழுதியிருப்போம். அந்த 10 அந்த வேல்யூல பர்சன்டேஜ் என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூ 10 இருக்கு, இந்த 10 இந்த வேல்யூ எடுத்துட்டு இந்த பர்சன்டேஜ் சீல் எடுத்து போட்டுரும். இதுதான் ஒரு வேல்யூ. இதை வச்சு என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன மெத்தடை வச்சு நம்ம என்ன இடத்துல மேலே ரைட் பண்ணலாம், நம்மளுக்கு ஆசைப்பட்ட வேல்யூ ரைட் பண்ணலாம். இப்போ ரிட்டர்ன் அட்ரஸ் கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வேல்யூ ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இந்த ஒரு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் இந்த ஒரு பக்கை வச்சுட்டு இது வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா பிரிண்ட் எஃப்க்கு மட்டுமா அப்படின்னு நினைச்சுங்க. பிரிண்ட் எஃப் இல்ல, எந்த இடத்துல எல்லாம் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றாங்களோ சிஸ்லாக்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். அந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி எந்த இடத்துல ஸ்ட்ரிங் உங்களால் பாஸ் பண்ணுதோ அந்த இடம் எல்லா இடத்துலயும் அடி வாங்கும். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம், சீல இல்லைன்னே கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ஃபைனலா அண்ட் ஃபைனலி இப்போ என்னன்னா பை பிஐ ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு சரி எந்த இதுவுமே இல்லை, மெத்தடே இல்லை, ப்ரூட் ஃபோர்ஸ் தான் அடிக்கணும்னா ப்ராக்டிகலி நியர் டு இம்பாசிபிள். ஒரு லைக் ஒரு வெயிட் பண்ணலாம், நீங்க லைக் ஒரு 3 months வெயிட் பண்ணி வேணா உங்களுக்கு கடைசி அந்த அட்டாக் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு 3 months 4 months கூட ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணா வேணா வெயிட் பண்ணலாம். 64 பிட் பைனரி நீங்க ஃபுல்லா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும்னா 32 பிட் பைனரினா 64 பிட் வரும் ஓரளவுக்கு உங்களுக்கு காம்பினேஷன் ஆக்சுவலி கம்மி தான். ஏன்னா அதோட பாதி சைஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து அது ஒரு இவ்வளோ எண்டிங்ல இவ்வளோ கொஞ்சம் பிட்ஸ் இந்த மாதிரி சேமா இருக்கும் இருக்கும்ல. இதை வச்சு எல்லாம் நீங்க ஆக்சுவலி ஒரு சின்னதா கொஞ்சம் ப்ரூட் ஃபோர்ஸ் அடிக்கலாம். பட் அதுவுமே லேக்ஸ் கணக்கா போகும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரை, அதுவுமே ஆக்சுவலி கஷ்டம் தான். ஃபைனலா இந்த ரெல்ரோ எல்லாருமே யோசிப்பீங்க, ஏன்டா ஸ்டார்டிங்ல இவ்வளவு மிட்டிகேஷன் பத்தி பேசுறா, பக்ஸ் பத்தி பேசலன்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு இந்த இது வந்து எனக்கு ஆக்சுவலி என்னென்ன மிட்டிகேஷன் தெரியல, இதனால எனக்கு பைபாஸ் பண்ண முடியல, என்னால நான் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். அதனாலதான் என்னன்னா இது எல்லாமே சொல்றேன். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பக்கு கையில கண்டுபிடிச்சிருவீங்க, பட் வந்து என்னன்னா ஒரு சிடிஎஃப்ஓ ஆர் ஈவன் ரியல் மோட் பக்கா ரியல் லைஃப் பக்கா இருந்தாலும் இருக்கும். பட் அது உங்களுக்கு பைபாஸ் பண்ண முடியல, அதுக்கு வந்து இந்த மிட்டிகேஷன் வந்து கன்ஃபார்மா ட்ரபிள்ஸமா இருக்கும். அது உங்களால பைபாஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கு கையில எடுத்துட்டு விடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து தான் நான் இது எல்லாமே சொல்றேன். ஸ்டார்டிங்ல இருந்து மெயினா இதை பத்தி பேசினேன். இதை பத்தி பேசுறதுக்கு அப்புறம் என்னன்னா ஃபைனலா இந்த ரீலொகேஷன் ரெல்ரோ அப்படின்னு சொல்றோம். அந்த ரீலொகேஷன் ரெல்ரோ என்னதுன்னா எவ்ரி ரீலொகேஷன் என்ட்ரிஸ் இன் பைனரி இஸ் ரைட்டபிள் நோ. இப்போ இந்த ரீலொகேஷன் ரீட் ஒன்லி என்ன பண்றோம்னா சிம்பிளா இப்போ நான் காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஜிடிபி -q a.out அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இன்ஃபோ ஃபைல் போட்டு, இன்ஃபோ ஃபைல்னா சும்மா அந்த ஃபைல் சம்பந்தமா இருக்கிறதோட இன்ஃபர்மேஷனை பார்க்குறேன். பார்க்கும்போது இந்த .plt.got அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் என்னன்னா இந்த மெமரி அட்ரஸ்ல எல்லாமே ஆக்சுவலி சேவ் பண்ணுவாங்க. ஒரு டைனாமிக் லிங்கிங் லேசி பைண்டிங் எல்லாம் பண்ணிட்டு, ஓகேவா. இப்போ என்ன ஆகும்னா இந்த .plt இருக்கு பாத்தீங்களா 4xg அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ஒன்று காட்டுறேன். லைக் plt.got வெயிட் பண்ணுங்க, god.plt ஆக்சுவலி கரெக்டா இருக்கும். இது வர 4 நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி. இது இங்க கொடுத்துருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே ஆக்சுவலி என்னன்னா ஒரு இடத்துலனா மெமரி அட்ரஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணாங்க. ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஒரு 40,000 இருக்கா, நான் ஒரு 40 years சாப்பிட்டுக்கிறேன். பிரிண்ட் எஃப் வந்து எந்த இடத்துல இருக்கு,
stdin இந்த இடத்துல இருக்கு. இது எல்லாமே இந்த இடத்துல ஆக்சுவலி மேனேஜ் பண்ணுவாங்க. மெயினா இந்த printf@got.plt சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸ். இது ரன் டைம்ல ஒரு வாட்டி plt வந்தோடனே இது வந்து சிஸ்டம் அட்ரஸ்க்கு ஆக்சுவலி சேஞ்ச் ஆகும். நம்ம சிம்பிளா பிரேக் ஸ்டார் மெயின் போட்டுட்டு ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த printf எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அந்த மெமரி அட்ரஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா ஏன் கொடுப்போம், இதுக்கு வந்து நம்ம இது பார்க்க போறது இல்ல. பார்த்ததுக்கு அப்புறம் இது printf ஏன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதே மெமரி அட்ரஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம், சாரி சார் மறுபடியும் பிரேக் பாயிண்ட் வச்சிட்டேன். இப்போ வரும். ஓகே, வேற இடம். இப்போ இன்ஃபோ ஃபைலில் போனால் வேற இடத்துல இருக்கும் ஆக்சுவலி. இப்போ god.plt இருக்குல்ல, இப்போ நான் இந்த இடத்துக்கு போயிட்டு /40xg அப்படின்னு சொல்லிட்டு இப்போ printf பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கா, என்னடா இந்த மெமரி அட்ரஸ் நீங்கள் போயிட்டு நெட்ல இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், printf ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனுமே இங்கே தான் இருக்கு. இந்த இடத்துல தான் என்ன பண்றோம்னா, ஆக்சுவலி இதுதான் இந்த GOT என்ட்ரின்னுவாங்க. இதுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எந்த இடத்துல ஃபங்க்ஷன் இப்படி இந்த எப்படி ஒரு டைனாமிக்லி லிங்க்டான ஃபங்க்ஷன்லாம் எப்படி வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும், printf கால் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா printf வந்து ஸ்ட்ரைட்டா உங்க ப்ரோக்ராம் காலே பண்ணாது இன்னைக்குமே. ஏன் பண்ணாதுன்னா அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க, லைக் ஒரு கோட் ஃப்ளோ மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா டைனாமிக் லிங்க்டு பைனரியில வந்து லேசி பைண்டிங்னு ஒரு மெத்தடை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிதான் கோடு ஃப்ளோ போகணும். லைக் printf ஸ்டார்டிங் எங்க இருக்குன்னு ப்ரோக்ராம் தெரியாது, அப்புறம் போயிட்டு கால் பண்ண போயிட்டு எங்க printf இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் ஒரு வீடியோ காட்டுறேன் சிம்பிளா, ஒரே நிமிஷம். லைக் லைவ் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு போடுறோம். லைவ் ஓவர்ஃப்ளோ GOT. இந்த நீங்க பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்டார்டிங் கத்துக்கிறோம் சொல்ற லைவ் ஓவர்ஃப்ளோ சூப்பரா பாருங்க. இங்க இந்த ஃபார்மேட்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் ஓவர் ரைட் த குளோபல் ஆஃப்செட் டேபிள் இருக்குல்ல, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு சூப்பரா புரியும். குளோபல் ஆஃப்செட் டேபிள் அண்ட் ப்ரொசீஜர் லிங்கேஜ் டேபிள் இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த என்ட்ரி ஓவர் ரைட் என்ட்ரி GOTன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஒண்ணு எப்படின்னா இந்த என்ட்ரியை மாத்தி விடுவாங்க. ஸோ என்னன்னா உங்க ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளா நெக்ஸ்ட் வாட் உங்களோட printf எக்ஸிக்யூட் ஆகும், இந்த இடத்துக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ரெல் ரோல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் ரெல் ரோ தவிர இந்த பார்ஷல் ஆர் நோட் ரெல் ரோ இந்த இடத்த மாத்தி விட்டுருவாங்க. என்ன எழுதிடுவாங்கன்னா, உங்களோட ஃபங்க்ஷன் லைக் சிஸ்டம் printf கால் பண்ற சிஸ்டம் ஃபங்க்ஷன் எழுதி விட்டுருவாங்க. ஸோ என்னன்னா printf binsh இப்போ நீங்க binsh இன்புட்டா கொடுத்தீங்க, binsh பிரிண்ட் பண்றது போல இந்த இடத்துல மட்டும் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன், சிஸ்டம் binsh எக்ஸிக்யூட் ஆகும், printf binsh எக்ஸிக்யூட் ஆகாது. இதே மாதிரி வந்து என்னன்னா ஃபினி அரேன்னு ஒன்று இருக்கா. இந்த ஃபினி அரே வந்து என்னன்னா இது ஒரு தலைவலி பிடிச்ச விஷயம். ஆக்சுவலி இதை வச்சு கோட் எக்ஸிக்யூஷன் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த வேல்யூவை மாத்தி விட்டுருவாங்க. ப்ரோக்ராம் முடியும் போது இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த இடம் என்னன்னா குளோபல் டீடார்ஸா தான் இருக்கும், டிஸ்ட்ரக்டர் அப்படின்வாங்க. இந்த குளோபல் டீடார்ஸ்ல போயிட்டு என்னன்னா முடிகிற மாதிரி இருக்கும் எக்ஸிக்யூஷன். இந்த இடத்த ஒரு அட்ரஸை சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துக்கு முடியும் போது வந்து கோடு தாவணும் அப்படின்னு போட்டு வச்சிருவாங்க சிம்பிளா. இந்த ஸோ என்னன்னா இந்த இடத்த சேஞ்ச் பண்ணுவாங்க போயிட்டு. அதுதான் என்னன்னா இந்த நோரெல் ரோல என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இடமே இந்த ரீலொகேஷன் என்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு கோடு ஃப்ளோ எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, ரீலொகேஷன் பண்ற இடம் எல்லாமே. இது எல்லாமே நோரெல் ரோ ரைட்டபிளா இருக்கும். மெயினா இந்த ஃபினி அரே ரைட்டபிளா இருக்கும். ஆனா பார்ஷியல் ரெல் ரோக்கும் நோ ரெல் ரோக்கும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பார்ஷியல் ரெல் ரோ என்ன பண்ணா, ஒரே ஒரு நல்ல விஷயம், நான் இந்த ஃபினி அரேன்னு சொல்லியிருந்தோம்ல, இது மட்டும் என்ன ரைட்டபிளா இருக்கக்கூடாது, அது வந்து ரீட் ஒன்லியா மட்டும் தான் இருக்கும். லைக் அதை படிக்க மட்டும் தான் செய்யணும், அதை வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நோ ரெல் ரோ இருக்கும் போது இப்போ இந்த முடியுது பாத்தீங்களா, ப்ரோக்ராம் முடியும் போது இதா இருக்கு பாத்தீங்களா, லைக் இந்த ஃபினி அரே எண்டிங்ல இந்த குளோபல் டிடார்ஸ் அது கால் பண்ணது பதில உங்களோட போய் கால் பண்ணும். இப்போ வந்து பார்ஷியல் ரெல் ரோ பதில் என்ன, printf பதில் உங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும். டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லை. என்னன்னா இப்போ நோ ரெல் ரோக்கும் பார்ஷியல் ரெல் ரோக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அது ஃபினி அரே ரைட்டபிளா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, BSSன்னு ஒரு மெமரி சொல்லுவாங்க. லைக் உங்களோட சிம்பிளா சொல்லணும்னா, உங்க லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாம் ஸ்டாக்னு நான் சொல்லிட்டு ஒரு மெமரி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அப்புறம் என்னன்னா டைனாமிக்லி மெமரி அலோகேஷன் வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணி பாத்தீங்க, அதெல்லாம் ஹீப்ல. அப்புறம் ஃபைனலா என்னன்னா, இப்போ அதுக்கப்புறம் ஃபைனலா என்னன்னா உங்களோட குளோபல் ஸ்டாட்டிக் இனிஷியலைஸ்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் டாட் டேட்டா செக்ஷன்ல இனிஷியலைஸ்னா நீங்க ஸ்டார்டிங்ல மேலேயே கொடுத்துருப்பீங்களா ப்ரோக்ராம்ல i is equal to 1 அப்படின்னு சொன்னீங்க, ஆர் ஸ்டாட்டிக் இன்ட் i is equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே என்னன்னா டாட் டேட்டான ஒரு செக்ஷன்ல வரும். கடைசியில குளோபல் ஆர் ஸ்டாட்டிக் அன்இனிஷியலைஸ்ட் ஸ்டாட்டிக் இன்ட் i ஆர் வெறும் குளோபல் இடத்த வெறும் இன்ட் ஐன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து டாட் டேட்டான ஒரு செக்ஷன்ல போகும். இந்த முன்னாடி என்னன்னா இந்த நோ ரெல் ரோ இன்னும் முட்டாள்தனம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த GOT இருக்கு பாத்தீங்களா, இந்த GOT வந்து என்னன்னா BSS முன்னாடி போட்டு வைப்பாங்க. லைக் இந்த printf god.plt இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த BSS வரும். ஸோ இந்த இடத்துல அத்தவங்க ஓவர்ஃப்ளோ அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ எல்லாம் மாத்திரலாம். ஸோ கோடு ஃப்ளோ போகும்போது அழகா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேல்யூ மாத்தினதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ கால் பண்ணிட்டு printf பதில் சிஸ்டம் கால் ஆயிரும். இப்படி எல்லாம் கோட் எக்ஸிக்யூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி எல்லாம். பார்ஷியல் ரெல்னா அதையாச்சும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்ததுதான்
ஃபுல் ரெல்ரோனா ஒரே ஒரு அவன் வந்து சூப்பரா வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டான். என்ன பண்றான்னா, இந்த மாதிரி மெமரி அட்ரஸ் எதுவுமே ரைட்டபிளா இருக்கக்கூடாது. சிம்பிளா அவன் ஒரு விஷயம் சொல்லிட்டான், பிரிண்ட் எஃப் இந்த மாதிரி GOT.PLT இந்த எந்த இடத்துலயுமே கோடை சேஞ்ச் பண்ணி நீங்க மாத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டான். இதை டேம்பர் பண்றது, ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வச்சு இந்த இடத்த வேல்யூவை சேஞ்ச் பண்றது, அதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டான். அதுதான் ஃபுல் ரெல்ரோனா ஒண்ணுமே இல்லை, அதே போட்டிருப்பான் பாருங்க. ஃபுல் ரெல்ரோ மேக்ஸ் தி என்டையர் GOT குளோபல் ஆஃப்செட் டேபிள் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டான். which removes the ability to perform a GOT overwrite attack. அப்படி எல்லாரும் என்ன ரைட் பிரிமிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன். சிம்பிளா யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ வச்சுக்கோங்க, டபுள் ஃப்ரீ, ஃபார்மேட் ஸ்ட்ரிங் எது வச்சாலும் ரைட் பிரிமிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த GOT ஓவர்ரைட் பண்ணும் ஒரு மொக்கையான ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. லைக் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எண்ட் ஆகும் போது உங்களுக்கு எக்ஸிட் கால் ஆகிறதுக்கு பதில் நான் இதை கால் பண்றேன், சிஸ்டம் ஃபங்க்ஷனை கால் பண்றேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டெக்னிக் வச்சிருந்தானுங்க. இதை எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஃபுல் ரெல்ரோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சானுங்க. இப்போ முக்கியமான விஷயம், அவளா காத்துக்கிட்ட விஷயம், காமன் பக்ஸ். நான் என்னென்ன பக் இருக்கு, என்னென்ன பக் வந்து ஈஸி டு எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம். ஆக்சுவலி சாரி, சாரி ரொம்ப சாரி, இங்க வந்துடுறேன். ஓகே, அதுல வந்து என்னன்னா காமன் பக்ஸ்னா பாத்தீங்கன்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ, ஃபார்மேட் ஸ்ட்ரிங், யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ, டபுள் ஃப்ரீ அப்படின்றோம். சரி, இந்த 4 பக் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இதோட ரேஸ் கண்டிஷன் இருக்கு. ரேஸ் கண்டிஷன் தான் என்னன்னா ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கலான பக்கு. அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது ரேஸ் கண்டிஷனை. அது வெப்லயுமே இருக்கு, பைனரியிலுமே இருக்கு ரேஸ் கண்டிஷன் இருக்கிறத. ஆக்சுவலி என்னன்னா ஒரு கொரியன் வந்து ரேஸ் கண்டிஷன்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவனோட வந்து என்னன்னா ஒரு பாட்காஸ்ட்ல கேட்ட, டார்க் நெட் டைரிஸ்னு ஒரு பாட்காஸ்ட்ல, அந்த பாட்காஸ்ட் கேளுங்க, ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் மெயினா நான் கேட்க சொல்றது என்னன்னா, இதுவும் காமிச்சிடறேன். ஆக்சுவலி உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு புதுசா வரவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் கன்ஃபார்மா கேளுங்க, பக்காவா இருக்கும். இது ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா இதுல வந்து என்னன்னா நான் ஒரு இது காட்டுறேன். அதுல வந்து போன் டு ஒரு இது இருக்கும், மாஸ்டர் ஆஃப் PWN ஒன்று இருக்கும். அது வந்து பாருங்க, கன்ஃபார்ம் பக்காவா இருக்கும். அது இதுல வந்து பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் என்னது, அதுக்கு எவ்வளோ இது இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சூப்பரா சொல்லியிருப்பான். இவன் வந்து வெறித்தனமா இருக்கும். அதுல இது ஒண்ணு போட்டிருக்கேன் பாரு. அதுல வந்து லீ ஜுங்ஹுன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா. இவன் வந்து என்னன்னா ரேஸ் கண்டிஷன் ஸ்பெஷலிஸ்ட். இவன் வந்து என்னன்னா இவன் வந்து ஹேக் பண்ணாத விஷயமே கிடையாது. கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன், ப்ரோக்ராம், ப்ரௌசர்ஸ் எது கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவான். அவன் போன் 2 ஜெயிச்சிருக்கான், போன் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்கான், எல்லாமே ஜெயிச்சிருக்கான். இவன் வந்து இப்ப என்னன்னா கொரியன் கவர்மெண்ட்டுக்கு இவன் தான் என்னன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்போர்ட்டுக்கு இவன் தான் இருக்கா கொரியன் கவர்மெண்ட்டுக்கு. இவனோட இது பாருங்க. ஆக்சுவலி இவன் வந்து என்னன்னா இந்த ரேஸ் கண்டிஷன் தான் ஃபுல்லாவே. ரேஸ் கண்டிஷனுக்கு இவன் ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலி இவனோட அட்டாக் மெத்தட் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இந்த பாட்காஸ்ட்லும் சூப்பரா சொல்லுவாங்க. இவன் வந்து எப்படி ஒரு சஃபாரி ப்ரௌசர் ஆக்சுவலி இது பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்பாக்ஸ் பைபாஸ்க்கு சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் இது முடிச்ச உடனே இந்த பாட்காஸ்ட் கேளுங்க. ஆக்சுவலி பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு உங்களுக்கு சூப்பரா புரியும். ஆக்சுவலி இது எவ்வளோ ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மெயினான இந்த விஷயத்துக்கு வருவோம். பஃபர் ஓவர்ஃப்ளோ என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, when a program attempts to put a data in a buffer, பஃபர்னா என்ன, சிம்பிள் கேரக்டர் அரேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுன்னு வச்சுக்கோங்க. அதுல என்னன்னா இத்தனோண்டு வேல்யூக்கு பதில பஃபர் ஓவர்ஃப்ளோமா இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ இருக்கு. பட் இது எல்லாமே ரேரான பக்குன்னு மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஈஸியான பக்கு கிடையாது. அது வந்து என்னன்னா உங்களுக்கு டேட்டா டைப் பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலா டேட்டா டைப் பார்ப்போம், பட் வந்து அந்த டேட்டா டைப் சம்பந்தமாவே நிறைய பக்ஸ் இருக்கு இதுல. இப்போ வந்து டேட்டா டைப் சம்பந்தமா ரிட்டர்ன் டு சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு சஃபாரி ப்ரௌசர் போன் டு 1 கொடுங்க. அவங்க ஒரு இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ வச்சுதான் ஒரு பக்கே எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி சஃபாரி ப்ரௌசர் போன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பஃபர் ஓவர்ஃப்ளோ பத்தி பார்ப்போம். பஃபர் ஓவர்ஃப்ளோ என்னன்னா, நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டெம்ப்ட்ஸ் டு புட் டேட்டா இன் மெமரி ஏரியா பாஸ்ட் பஃபர். அதான் இப்போ நம்ம சிம்பிளா பார்த்தோங்களா, கேரக்டர் A ஆஃப் 10க்கு பதில் இவ்வளவு வேல்யூ கொடுத்தோம். அது எல்லாமே உள்ள போட தான் பார்க்கும் கெட்ஸுக்கு. ஏன்னா கெட்ஸுக்கு தெரியாது இவ்வளவுதான் வாங்கணும், அவங்க 10 கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கு சைஸ் பேராமீட்டர் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் என்னன்னா இவ்வளவுதான் வாங்கணும்னு தெரியும். மற்ற எதுக்குமே சீல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் தெரியவே தெரியாது. நம்ம காலேஜஸ்ல சொல்ல மாட்டாங்க, ஸ்கூல்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம சிம்பிளா கெட்ஸ் ஸ்கேன்எஃப்னு யூஸ் பண்ணுவோம். பட் அது ஒரு கிரிட்டிக்கலான செக்யூரிட்டி பிரச்சனை. அது நம்ம அதை ஆக்சுவலி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ என்னதுன்னா அதை நம்ம பார்ப்போம். பஃபர் இஸ் a sequential section of memory allocated to contain anything from a character string to an array of integer. நம்ம array of integer கூட இருக்கு, எல்லாமே இருக்கு. Writing outside the bounds of a block of allocated memory can corrupt data or crash the program அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லாவே பார்த்துருக்கீங்க. இப்போ என்ன நடந்துச்சு, ப்ரோக்ராம் கிராஷ் ஆச்சா, செக்மெண்டேஷன் ஃபால்ட் வந்துச்சா, அதை கொஞ்சம் அந்த கிராஷ் பண்றது போல நம்ம வந்து என்னன்னா டாஸுமே ஆக்சுவலி எடுக்கலாம். உங்களால வந்து ஓவர்ஃப்ளோ பண்ண முடியலனாலுமே.
கோட் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியலன்னா அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அட்டாக் பண்ணோம்னா நம்மளுக்கு கோட் எக்ஸிக்யூஷன் விழுந்துரும். இப்போ சிம்பிளா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஓல்டு ஆர்டிகல்ஸ் ஃபார் ஸ்டடிங் பஃபர் ஓவர்ஃப்ளோனா ஃப்ராக் ஆர்டிகலை ஸ்மாஷிங் த ஸ்டாக் ஃபார் ஃபன் அண்ட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஃப்ராக்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்க. இதுதான் அந்த லிங்க். இந்த லிங்க்ல ரொம்ப பழைய ஆர்டிகல் அது, ஆக்சுவலி 90s எழுதின ஒரு ஆர்டிகல், சூப்பரா சொல்லியிருப்பான் பஃபர் ஓவர்ஃப்ளோனா என்ன. ஆனா நீங்க வந்து யோசிக்கலாம், லைக் இப்ப இருக்க ரீசெண்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அப்படி இருக்காங்க. பைத்தானு அதுக்கப்புறம் இப்ப இருக்க லாங்குவேஜஸ் எல்லாம் ஆக்சுவலி கிடையாது. அது ஏன்னா சீல வச்சுதான் எழுதுனாங்க. சீல வச்சு எழுதும்போது இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோ எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சு அவங்க வந்து என்னன்னா இது வந்து இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக செக்யூரா தான் கோட் எழுதியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் இதுவே என்னன்னா அந்த பைத்தான் ப்ரோக்ராமு லைக் அப்புறம் ஜாவா இதெல்லாம் எழுதும்போது என்னன்னா செக்யூரா தான் எழுதணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்றாங்க. பட் சி பிளஸ் பிளஸ்ல இன்னும் வரல. நிறைய இடத்துல இன்னுமே வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ இஸ் பிகமிங் அன் இஷ்யூ. சில லாங்குவேஜ் சம்பந்தமா கிடையாது, பட் வந்து மற்ற இடத்துல இன்னுமே நிறைய இடத்துல இருக்கு பஃபர் ஓவர்ஃப்ளோ பிரச்சனை. ஃபார்மேட் ஸ்ட்ரிங் இப்போ நீங்களே பார்த்துக்கலாம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் என்ன? ஃபார்மேட் ஸ்ட்ரிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் when the submitted data of an input is evaluated as a command by the application. இப்போ நீங்க கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அது போயிட்டு என்னன்னா இதுதான் என்னன்னா கொடுத்த ஒரு இது கோட்ல சம்பந்தமா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. %p நினைக்கும் போது என்ன நினைச்சுனா கோட்ல பிரிண்ட் ஆஃப் அந்த ஏன் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஏன்னு நினைச்சிக்காம பிரிண்ட் ஆஃப் %p அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டாக்ல என்னென்ன இருக்க வேல்யூ அது எல்லாத்தையுமே %p வந்து கோட்லயே அப்படிதான் இருக்குன்னு நினைச்சிச்சு. பிரிண்ட் ஆஃப் பண்ற தப்பே அதுதான். அதுக்கு வந்து என்னன்னா யூசர் வந்து கொடுத்த ஒரு மெலிஷியஸான இன்புட்னே தெரியல. லைக் இதை வச்சு வந்து இது பண்ண முடியுமா, இதை வச்சு அட்டாக் பண்ண முடியுமான்னு தெரியாம அது வந்து ஒரு குழந்தை மாதிரி கொடுத்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியலையே கரெக்டா இது வந்து %p%x அவங்க வந்து யூசர் ஒரு ப்ரோக்ராம்ல எழுதுனதா ஆர் ஒரு யூசர் வந்து மெலிஷியஸா கொடுத்துதான் தெரியல. இதை வச்சு டேட்டா லீக் பண்ணலாம் ஆர் இதை வச்சு கோட் எக்ஸிக்யூஷன் கூட இருக்கலாம். அந்த ஜிஓடி ஓவர் ரைட்னு சொன்னல, அந்த ஜிஓடியில் போயிட்டு ஓவர் ரைட் பண்ணாங்க. போயிட்டு சிம்பிளா என்ன எழுதுவாங்கன்னா போயிட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் சேஞ்ச் ஆயிரு இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இது எழுதும் போதையும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி சேஞ்சே ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா அந்த மாதிரி ஜிஓடி போயிட்டு ஓவர் ரைட் பண்ணுவாங்க. பிரிண்ட் ஆஃப் பல சிஸ்டம் ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க. சிஸ்டம் ஒரு ஏஎஸ்எல் பிரிண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் இருந்தால் ஏஎஸ்எல் டிஃபீட் பண்ற மேட்டரே கிடையாது. ஒரு 4-5% p கொடுத்தா ஒரு ஏஎஸ்எல் அட்ரஸ் ஒரு லிப்சி அட்ரஸ் மாட்டிடும். அதுல போயிட்டு என்ன எழுதுவாங்கன்னா போயிட்டு ஃபைனலா எனக்கு வந்து ஒரு இது அந்த அட்ரஸை பார்த்துட்டு சிஸ்டம் ஃபங்க்ஷன் எங்கன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி போட்டுட்டு கோடு எக்ஸிக்யூஷன் அங்கே கொண்டு போயிடுவாங்க. யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ இது வந்து என்னன்னா மேலாக் பண்றாங்க பார்த்தீங்களா, எம்மாலாக் யூஸ் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வர ஒரு பிரச்சனை. இது வந்து ஸ்டாக்ல இருக்காது, மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது. ஸ்டாக்ல வந்து யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ இந்த டபுள் ஃப்ரீ எல்லாம் இருக்கு. இது வந்து ஹீப் ஒரு பக்கு. த யூஸ் ஆஃப் ஹீப் அலோகேட்டட் மெமரி ஆஃப்டர் இட் ஹாஸ் பீன் ஃப்ரீ. இந்த யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ நான் சொல்றேன் ப்ரௌசர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இந்த யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ ஒரு கிளாசிக்கலான பக்கு. நிறைய பேர் வந்து யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ சப்மிட் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒரு இந்த யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ வந்து கிளாசிக்கலா வந்து ப்ரௌசர்ல வந்து இந்த பக் அது ஏன் தெரியல நிறைய வாட்டி ஒரு கிளாசிக்கல் பக்னு சொல்லுவாங்க ப்ரௌசருக்கு யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீனா. இப்போ எப்படி சொல்றதுன்னா யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ ஒரு இந்த பக்னா ஒரு நம்ம மேலாக் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மேலாக் பண்ணுவோம் 20 பைட் மேலாக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 பைட் மேலாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன உள்ள இன்டர்னல் நடக்கும்னா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரீ பண்ணிடுவோம். தேவையில்லை இந்த பைட்டு போதும் இந்த டேட்டா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் மேலாக் பண்ணும்போது அதே 20 பைட்ல பண்ணீங்கன்னா அந்த 20 பைட் சேமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டுட்டு வரும் பைட்டு எனக்கு அந்த 20 பைட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூஸ் ஆஃப்டர் அந்த 20 பைட்டு தாங்கன்னு சொல்ற போது அதுக்குள்ள சில டேட்டா இருக்கும். ஆக்சுவலி ஒரு லிங்க் லிஸ்ட் மாதிரி வச்சு என்னன்னா வச்சிருப்பாங்க உள்ள மெமரிக்குள்ள வந்து லிங்க் லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த பின்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், ஃபாஸ்ட் பின் அதெல்லாம் ஒன்று மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அது வந்து என்னன்னா ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் படிங்க, கன்ஃபார்மா சூப்பரா புரியாது. அப்ப போகும்போது என்னன்னா எனக்கு இந்த ஹீப் மெட்டா டேட்டா நான் முன்னாடி ஒரு இடத்துல சொன்னல அந்த ஹீப் மெட்டா டேட்டா லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு என்னன்னா இந்த யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ வச்சு ஃப்ரீ பண்ண டேட்டா யூஸே பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அது யூஸ் பண்ணா என்னன்னா நம்ம எந்த இடத்துல ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரைட் வாட் வேர்னு அந்த கண்டிஷன் அக்கறை ஆயிரும். அதுக்கப்புறம் என்னன்னா கண்டினியூஸ் டு யூஸ் அ பாயிண்டர் ஆஃப்டர் ஒரு ஃப்ரீ பண்ண ஒரு மெமரியோட பாயிண்டரை யூஸே பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி எரர். நெக்ஸ்ட் என்ன டபுள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம். டபுள் ஃப்ரீ என்னன்னா ஒரே மெமரியை நீங்க யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுக்கு டேட்டா வேணும்னா ஒரே மெமரியை மறுபடியும் இது பண்ணுவாங்க, ஃப்ரீ பண்ணுவாங்க. லைக் இப்போ ஏபின்னு ஒரு மெமரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து 2 வாட்டி ஃப்ரீ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அலோகேட் ஆகும்போது ஏ அலோகேட் ஆயிரும். ஆனா ஏ வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி ஏ அலோகேட் ஆயிரும். பட் என்னன்னா இன்னொரு வாட்டி ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ பண்ணிருப்போம், அதனால லிஸ்ட்ல இருக்கும் ஃப்ரீல இன்னும் ஏ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா அதுக்குள்ள ஒரு டேட்டா எழுதிருக்குமோ அந்த டேட்டா எழுதி இது பண்ணும்போது 2வது வாட்டி அலோகேட் பண்ணும்போது என்னன்னா ஏ அந்த இடத்துக்கு போகாம வேற இடத்துல போயிட்டு என்னன்னா ரைட் ஆயிரும். இதை நான் வந்து பண்ணி காட்டுறேன். இது டபுள் ஃப்ரீ அண்ட் யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ பண்ணி காட்டுறேன், சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு டெமோ டைம் நான் காமிச்சிடறேன். ஏஎஸ்எல்ஆர் அண்ட் என்எக்ஸ் மிட்டிகேஷன் வந்து நம்ம பிரேக் பண்ற மாதிரி. ஓகேவா? ஒரு டெமோ காமிச்சிட்டு அப்புறம் நான் கொஸ்டின்ஸ்க்கு போறேன்.
டவுட்டா நிறைய பேர் டவுட் இருக்கும், நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ண பாக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து சிம்பிளா நான் வெளியே வந்துட்டு இதுக்குன்னு ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். டெஸ்க்டாப் ஒரு நிமிஷம், சாரி. இப்போ வந்து என்னதுன்னா லைக் இந்த டைம் இருக்கா இல்லைன்னா எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நான் ரன் பண்ணி மட்டும் காமிச்சிடுறேன். ஜெயசீலன் ப்ரோ என்ன ப்ரோ பண்ண, எக்ஸ்ப்ளாய்ட் ரன் பண்ணி காமிச்சிருவா ஒரு இது பண்ணிடுவா ப்ரோ? ஸ்மாலா எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் ரன் பண்ணு, டைம் இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா நம்ம ரிட்டர்ன் ஆஃப் த ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களா? இந்த ப்ரோக்ராம் வாட் வுட் யூ லைக் டு சே அப்படின்றாங்க. நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் நம்ம ட்ரை பண்ற ஃபர்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ செக்மெண்டேஷன் ஃபால்ட் நம்ம கொடுக்கறத பிரிண்ட் பண்ணிட்டு ஓவர்ஃப்ளோ இருக்கு. நான் எல்ட்ரேஸ் எஸ்ட்ரேஸ்ன்னு சொல்றேன். எல்ட்ரேஸ் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ செட் வி பஃப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கா, 3 வாட்டி செட் வி பஃப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு புட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஃபைனலி என்னன்னா புட்ஸ் வச்சு அவங்க வாட் வுட் லைக் டு சேன்னு சொன்னாங்க, இது புட்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஃபைனலி என்ன பண்றாங்க, கெட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, கெட்ஸை வச்சு வாங்குறாங்க. கெட்ஸ் நீங்க அது வந்து ஓவர்ஃப்ளோ இருக்குன்னு எப்படி நீங்க வந்து பண்ணணும்னா, மேன் கெட்ஸ்ல போய் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா வரும்? நெவர் யூஸ் கெட்ஸ். நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, கெட்ஸை யூஸே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு டெல் வித்வுட் நோயிங் த டேட்டா இன் அட்வான்ஸ் ஹவு மெனி கேரக்டர்ஸ் கெட்ஸ் வில் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கெட்ஸுக்கு தெரியாது எவ்வளவு கேரக்டர் ரீட் பண்ணோன்னு. பாஸ் த எண்ட் ஆஃப் த பஃபர் ரீட் பண்ணிட்டே போயிட்டு, இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் டு யூஸ். இட் ஹாஸ் பின் யூஸ் டு பிரேக் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அப்படின்னு அவனே சொல்லிட்டான். எஃப் கெட்ஸை யூஸ் பண்ணுங்க, கெட்ஸை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னான். அப்பனா என்னது, இப்போ வந்து இந்த கெட்ஸுக்கு வந்து என்னன்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ வல்னரபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஏன் இது யூஸ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, கெட்ஸ்ல அது கேட்குதா, நம்ம கொடுக்கலாம். நம்ம இவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, ப்ரோக்ராம் கிராஷ் ஆகுது. சிம்பிள். அது ஏன்னா அது வந்து போக தெரியல. நம்ம வந்து ஜிடிபியில போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டீபகர்ல ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம். டீபகர்ல போட்டு பார்க்கும்போது ஜிடிபி வந்து ஒரு நல்ல டீபகர், அதுல போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட் ஆஃப் தி ராப்ஸா போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்குன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறம் இக்னோர் மீ இனிட் பஃபரிங். அது என்னன்னா சில வாட்டி இந்த இக்னோர் மீ இனிட் பஃபரிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து என்னன்னா சிடிஎஃப் சேலஞ்சஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினா வந்து இந்த பஃபரிங் கரெக்டா இருக்கணும், சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெறுப்பேற்ற பஃபரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செட் வர்ச்சுவல் பஃபரிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சிம்பிளா இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த செட் வி பஃப், இதுதான் நம்ம செட் வி பஃப்னு பார்த்துட்டு போல, மேல 3 செட் வி பஃப் இருக்குன்னு, 3 செட் வி பஃப் இருக்கு இந்த இடத்துல, இந்த இருக்கா 3 செட் வி பஃப், இங்க காலை இருக்கா இந்த இடத்துல, இது அந்த 3 செட் வி பஃப். அது வந்து எல்ட்ரேஸ் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா டிசாஸ் மெயின்குள்ள நான் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான்னா, நான் ஃபர்ஸ்ட் மெயினா சொல்றேன், புஷ் ஆர்பிபி மூவ் ஆர்பிபி கம் ஆர்எஸ்பி சப்ராக்ட் ஆர்எஸ்பி கம் 0x20 இருக்கா. நான் பிரேக் ஸ்டார் மெயின்னு சொல்லிட்டு மெயின் ஃபங்க்ஷன்ல பிரேக் பாயிண்ட் கேட்கறேன், ரன் பண்றேன். இந்த பிரேக் ஸ்டார் எது கேட்கறோம்னா, நான் மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து பிரேக் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றோம். அப்போ வந்து இன்னொரு நான் சொல்லிடுறேன், இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, லிப்சி ஸ்டார்ட் மெயின்னு போட்டிருக்கா, மூவ் இடிஐ கம் ஐஏஎக்ஸ்ன்னு போட்டிருக்கா. இந்த இடத்துல தான் ஆக்சுவலி அந்த ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கு. இப்போ ஸ்டாக்ல நான் சொன்ன ரிட்டர்ன் அட்ரஸ், இந்த ஆர்எஸ்பி என்னன்னா ஸ்டாக் தான், ஸ்டாக் பாயிண்டர்ல டாப் ஆஃப் த ஸ்டாக்ல எனக்கு ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கு, லிப்சி ஸ்டார்ட் மெயின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கு. இப்போ ப்ரோக்ராம் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ரன் ஆகும்போது ஆக்சுவலி என்னன்னா ஸ்டாக்கு கொஞ்சம் ஒரு இடம் வச்சுக்கோ, எனக்கு இந்த ஸ்டாக்கு வந்து 32 பைட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுக்கிச்சு. இதுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எப்படின்னா நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் தான் இது என்னன்னா சப்ராக்ட் ஆர்எஸ்பி கமா 0x20 பண்ணோம். அப்புறம் ஸ்டாக் ஃப்ரேம்னு ஒன்று செட் பண்றதுக்காக இது பண்ணோம், இந்த மூவ் ஆர்பிபி கமா ஆர்எஸ்பி சிம்பிளா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் முடியும் போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைக் மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சாலுமே மற்ற ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி கால் ஆகணும். கால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்கா, இப்போ நான் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறேன் சிம்பிளா சொல்லிட்டு இந்த அட்ரஸ் நான் தரேன் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வாட் வுட் யூ லைக் டு சேக்கு நான் சும்மா 2 கொடுக்குறேன், 4 கொடுக்குறேன். ரிட்டர்ன் ஆகும்போது உங்க டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கு, இந்த இடத்துல என்னன்னா சப்ராக்ட் ஆர்எஸ்பின்னு பண்ணும்போது உங்களுக்கு வேற வேல்யூ இருக்கு. ஆனால் முடியும் போது அப்படியே பழையபடி வந்துருச்சா. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண, டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போவோம், மூவ் இடிஐ கம் ஐஏஎக்ஸ் அந்த அட்ரஸ்க்கு போயிடுச்சா, இங்க போட்டிருக்க அதே அட்ரஸ்க்கு போயிடுச்சா, மூவ் இடிஐ கம் ஐஏஎக்ஸ்னு. இதுதான் பர்ஃபெக்டா பண்ணும். இப்போ என்னன்னா இந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இந்த பிரச்சனை இருக்குன்றதா, லைக் டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்க அட்ரஸ் போகணும்னு. இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா,
ஸ்டாக் பழையபடி இருக்க மாதிரி இங்க 7FFE038 இருக்கா, நான் இப்ப நான் கண்டினியூ பண்ணிட்டு 1 நான் கொடுத்தேன்னா மறுபடியும் 7FFE038 மறுபடியும் அந்த இடத்துல கொடுத்தேன். நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலி ஸ்டாக் ஒரு அட்ரஸ் 7FFE010 இருக்கா, வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா போக போக சிம்பிளா. இப்போ நான் ஒரு 4 இவ்வளோ வேல்யூ ஏ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஏஸ் வருதா, உங்கள் ஸ்டாக்ல ஆக்சுவலி நம்ம கொடுக்குற டேட்டா ஃபில் ஆகுது. ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆஃப் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சிம்பிளா ரிட்டர்ன் ஆகுது பழைய இடத்துக்கு அவங்க கொடுத்த மாதிரியே. இதுதான் என்னன்னா ஸ்டாக் ஒரு ஒர்க்கிங் இப்படிதான். உங்க லோக்கல் வேரியபிள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுது, அந்த அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சோன்னு பழைய ஜம்ப் ஆகுது, இது எல்லாமே இப்படிதான் பண்ணும் உங்களோட ப்ரோக்ராம் ரியல் டைம்ல. இந்த மாதிரி ஸ்டாக் உள்ள லோக்கல் வேரியபிள் வச்சுக்கோ, ஹீப் உள்ள டைனாமிக் மெமரி வேரியபிள்ஸ் வச்சுக்கோ, டைனாமிக் மெமரி அலோகேட் பண்ற அலோகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதுல அலோகேட் பண்ணலாம், ஹீப்ல இருக்கும், இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இந்த விஎம் மேப் என்னடா இந்த அரசு நீங்க பாத்தீங்கன்னா 7FFன்னு E040 அது எல்லாமே இதுதான். இந்த ஆர்எஸ்பின்னு இருக்குன்னா ஸ்டாக் பாயிண்டர்னு வாங்க. ரெஜிஸ்டர்ஸ் பத்தி என்னன்னா நார்மலா ரெஜிஸ்டர்ஸ் போட்டு 64 பிட் ரெஜிஸ்டர்ஸ் போட்டு அதை படிச்சு பாருங்க சிம்பிளா. ஆர்ஏஎக்ஸ்னா அக்யூமுலேட்டர்னு வாங்க, இது வந்து பேஸ் பாயிண்டர்னு வாங்க, கவுண்டர் ஆர்டிஎக்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். இது நார்மலா படிச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றேன், இது மட்டும் ஆக்சுவலி சொன்னா கொஞ்சம் ரொம்ப லாங்கா போகும். இந்த ஸ்டாக் பாயிண்டர் என்னதுன்னா டாப் ஆஃப் த ஸ்டாக்கை காட்டும், லைக் டாப் ஆஃப் த ஸ்டாக் எங்க இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு, இந்த ஆர்ஐபி தான் என்னன்னா ஒரு குழந்தைங்க புக் படிக்கும் போது கை வச்சு படிக்கலாம் நெக்ஸ்ட் வேர்டுன்னு இந்த ஆர்ஐபி அதுதான் பண்ணும். இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் 4011B7 இருக்கா, இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா 4011B8 இருக்கா, இப்படிதான். இதே மாதிரி ஒன்னொன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அந்த ஆர்ஐபின்னு சொல்ற வேல்யூ. அது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோ அதெல்லாம் போடும். இப்போ சப்ராக்ட் RSP, 0x20 ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இப்போ இந்த RSP வேல்யூ பாருங்க 0x20 இருக்கா, இப்போ 10 ஆயிரும் பாருங்க, 10 ஆயிடுச்சா. இது எல்லாமே என்னன்னா உங்க சிஸ்டம்குள்ள ஒரு ஏஎஸ்எம் தான் ஆக்சுவலி உங்களோட மிஷின் கோட் வந்து ஒரு ஏஎஸ்எம் தான் கன்வெர்ட் ஆகும். அதுதான் இந்த டீபக்கர் டிஸ்அசம்பிளர்லாம். இந்த ஜிடிபின்னா டீபக்கர் பிளஸ் டிஸ்அசம்பிளர். அது என்னன்னா கொடுத்த கோடை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்படிதான் என்னன்னா அந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து இப்படிதான் எழுதியிருக்காங்க. உங்க கம்பைலர் இருந்து மெயில் ஃபங்க்ஷன் இப்படி ஆக்கிடுச்சு சிம்பிளா சொன்னா. இதுல வந்து இந்த புட்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுதா, இந்த புட்ஸ் அட் PLT இருக்கா, நான் அவன் சொன்னேன் பாத்தீங்களா கால் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு, கால் புட்ஸ் அட் PLTன்னு போகும்போது என்னன்னா இந்த மாதிரி ஜம்ப் ஆகுது பாத்தீங்களா, சிம்பிளா ஜம்ப் ஆகும்போது என்னன்னா இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஒன்று அந்த PLT GOT ஃபங்க்ஷன் வச்சா ஜம்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணிட்டு எங்க இருக்குன்னு பார்க்கும், x/xg அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்குன்னு பார்க்கும். இது என்ன சொல்லிடுச்சுன்னா ரிசால்வ் ஆகல 401036K போ அப்படின்வாங்க. இப்போ ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா புட்ஸ்னா அந்த இடத்துக்கே ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிடும், அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ வந்து என்னன்னா நம்ம நார்மலா இப்போ வந்து இது பார்த்தாச்சா, அதுல மெயினா என்னன்னா இப்போ நம்ம வந்து ஓவர்ஃப்ளோன்னு சொன்னோமே, அதனை நம்ம ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா ஒரு ஓவர்ஃப்ளோ பண்ணலாம். வாட் வுட் யூ லைக் டு சே அப்படின்னு நம்ம சிம்பிளா கொடுக்குறோமா, நம்ம ஏவா கொடுத்து ஓவர்ஃப்ளோ பண்றோம். அப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும், ரிட்டர்ன் செக்ஷன் வரும்போது அந்த மூவ் EDI, EAXன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் தான் இருக்கணும். பட் அது இல்லாம 7FFE038 வந்து ரன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா 7 இதுல வந்து இந்த வேல்யூ தான் இருந்துச்சு, இதுதான் இருக்கணும் ஆக்சுவலி. பட் இது இல்லாம கண்டினியூ பண்ணும்போது நான் கொடுத்த ஏன் 41 இருக்கு, 41 என்னது ஆக்சுவலி ஏவோட ஆஸ்கி வேல்யூ அது. இப்போ நான் ஆஸ்கி வேல்யூ சும்மா இப்போ ஆஸ்கி டேபிள் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா. இப்போ எங்க போச்சு, எங்க 41 இருக்கா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, இதுதான் 0x இருக்கு, இது இருக்கா. ஸோ கோடு வந்து நம்ம எங்க கொண்டு போறோம்னு ஆசைப்படலாம், நம்ம ஆசைப்படுற இடத்துக்கு கோடு போவோம். இப்போ என்னன்னா இதுல வந்து கோடு எப்படி எங்க போனா என்ன நினைப்போம், அது கிடையாது. ஆக்சுவலி என்ன பிரச்சனை தெரியுமா இந்த இடத்துல, இது வந்து டைனாமிக்லி லிங்க்டு லைப்ரரி, இது டைனாமிக் லிங்க்டு சிஸ்டம். இது ஸ்டாட்டிக்கா இருந்தா அதுக்குன்னு இதுன்னு கிடையாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது இல்லை, அதுவுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். பட் என்னன்னா ஆக்சுவல் உள்ள ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம இது எழுதவே இல்லை, இந்த டூ சிஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல, சிஸ்டம் இதுதான் சிஸ்டம் ஃபங்க்ஷன், இது நம்ம எழுதவே இல்லை. பட் கோட்ல ஏன் இது இருக்கு தேவையில்லாம 0x7FFன்னு இருக்கு, இது யூஸ் ஆகாது. பட் என்னன்னா நீங்க இப்படி கால் பண்றீங்களா, இப்போ விஎம் மேப் நான் போடுறேன், சும்மா வர்ச்சுவல் மெமரி மேப்பிங் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த லிப்ஸி ஏன் இருக்கு, லிங்க் இருக்கு, புட்ஸ் அந்த மாதிரி புட்ஸ் நம்ம அந்த கொடுத்த ஃபங்க்ஷன்ல கால் பண்ணணும்னு சொல்லி அது எல்லாத்தையுமே கால் பண்றதுக்காக பர்ஃபெக்டா அந்த லிப்ஸின்னு இது ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா இதுக்குள்ளதான் நம்ம ஜம்ப் பண்ணி எப்படியோ கோடை எக்ஸிக்யூட் பண்ணிருக்க போறோம். அது ஆக்சுவலி மெயினா இந்த இடம் தான். ஏன்னா இங்க இடத்துல எக்ஸிக்யூட் பாராமீட்டர் இருக்கா, இதுலதான் போயிட்டு உங்களோட ஃபங்க்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். அது எக்ஸிக்யூட் பண்ணும் போது
என்னன்னா இந்த libc 2.31.so இருக்குல்ல, இதுதான் உங்களோட ஷேர்டு லைப்ரரியான லொகேஷன் பார்க்கணும்னா இந்த இடத்துல தான் லொகேஷன் இருக்கும் உங்களோடது. இதுக்குள்ள நீங்க ஜம்ப் பண்ணி கோட் எக்ஸிகியூஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் உட்காந்து. சிஸ்டம் ஃபங்க்ஷன் இருக்கட்டும் எல்லாமே இருக்கணும். அதுல நீங்க பண்றது தான் என்னன்னா இது. அதுல வந்து செட் ஜிடிபிக்குள்ள போகும்போது ஆக்சுவலி ஏஎஸ்எல்ஆர் ஆனா இருக்காது. இப்போ நான் ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா இப்போ நான் ரன் பண்றேன். சிம்பிளா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல இப்போ வேல்யூ இப்படி இருக்கு 7F306 இருக்கா ஸ்டாக்கோட வேல்யூ. நான் மறுபடியும் ரன் பண்றேன். இந்த வேல்யூ வேற இருக்கா, வேற ஸ்டாக் செய்யறது ஏஎஸ்எல்ஆர் சொன்னாக்கா வேல்யூ சேஞ்ச் கரெக்டா சேஞ்ச் ஆகுதா. அதே மாதிரி விஎம் ரன் பண்ணேன்னு libc அட்ரஸ் இருக்கா 889193,000 8899,000 இருக்கா. இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கு சேஞ்ச் ஆகுதா வேல்யூ. இப்படிதான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இதுதான் பேஸ் அட்ரஸ். நான் சொன்ன கடைசி 3 0 இருக்கும், அதுதான் பேஸ் அட்ரஸ். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த எல்டிடின்னு ஒரு கமாண்ட் முன்னாடி காமிச்சல ஏஎஸ்எல்ஆர், அது வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் தான் போட்டிருக்கும். சிம்பிளா போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா வந்து பஃபர் ஓவர் பண்ணி நம்ம வேற இடத்துக்கு கொண்டு போகணும், கோட் எக்ஸிகியூஷன் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். நம்ம பண்ணும் போது நான் எக்ஸ்ப்ளாய்ட் மட்டும் காமிக்கிறேன் டைம்ல, அதனால சிம்பிளா அதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா போன் டூல்ஸ்னு ஒரு லைப்ரரி இருக்கு பைத்தானுக்கு. சிம்பிளா சொன்னா PWNTOLS அப்படின்னு சொல்ற டூல்ஸ் இருக்கு. இது வந்து பைத்தானுக்கு ஒரு லைப்ரரி, லைக் அவங்க CTF இதுக்காக அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக. வந்து ஒரு பர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ண லைப்ரரி சொன்னாங்க. ஆக்சுவலி ஹலோ கேக்குது I'm audible because நெட் மோசம். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காமிச்சிரா. இப்போ இந்த கேப்ஸ்ல இப்போ ஏன்னா இந்த போன் டூல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி படிக்கிறது ஒரு CTF ஒரு ஃப்ரேம்வொர்க். இது ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஆக்சுவலி ரியல் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ல ஆக்சுவலி சீல எழுதுவாங்க. பட் ஒரு போன் டூல்ஸ் வழியா போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸில இருந்து அஃபெக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து சீல எக்ஸ்ப்ளாய்ட் எழுதுனால ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. இது வந்து ஆக்சுவலி இதை வச்சு என்னன்னா ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் எழுதிருக்கு. அதுல என்ன எழுதிருக்கேன்னா, நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா 40க்கு மேல நம்ம கொடுத்தோம்னு லைக் 40 வரைக்கும் என்னன்னா, இப்போ நான் சிம்பிளா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 40 வரைக்கும் கொடுக்குற வேல்யூ என்னன்னா இது பண்ணும் ஆக்சுவலி. இப்போ நான் பைத்தான் 3ன்னு சொல்லிட்டு /a into 40 நான் சொல்றேன். அது a into 14 இருக்கும்போது என்னதுன்னா, இப்போ நான் ரன் பண்ணும்போது இந்த நான் 40 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராம் கிராஷ் ஆகும்போது என்னன்னா கடைசியில் 2 0 வருது. அது என்னன்னா கெட்ஸோட டீலிமிட்டர் தான். பட் இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இப்போ நான் எதுக்கு அங்கே போயெல்லாம் போயிட்டு நான் காப்பி பண்ணிட்டு இப்படி போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1 போட்டேன்னா உங்களோட மெமரி அட்ரஸ் எண்ணிக்கை 41 வரும். இந்த 41 ஆக்சுவலி நம்ம கொடுத்த நம்ம கொடுக்குறதுனால ஸோ 40க்கு அப்புறம் நம்ம எது எல்லாமே கொடுக்குறோனோ அதெல்லாம் மெமரி அட்ரஸ் வரும். ஸோ வந்து அதுக்காக ஒரு கால்குலேஷன் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இது பண்ணும் போது என்னதுன்னா, நான் இந்த ஏன் இப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணேன்னா, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ரிட்டர்ன் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த ஏஎஸ்எல்ஆர் இருக்கு, மேலே போய் காமிக்கிறேன். சிம்பிளா அட்ரஸ் லீக் ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் லீக் பண்ணுவோம். ரிட்டர்ன் டு PLTன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னல, அந்த ரிட்டர்ன் டு PLT நம்ம பண்ணலாமே. இப்போனா PLT அந்த செக்ஷன் ரிட்டர்ன் ஆகிட்டு அட்டாக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன்ல, லைக் என்னன்னா ஒரு printf ஒரு அட்ரஸ் இருக்கும். எப்படின்னா அந்த அட்ரஸ்ல வந்து எந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு குளோபல் ஆஃப்செட் டேபிள் என்ட்ரா இருக்கும்னு சொன்னா, இப்போ நம்ம இந்த குளோபல் ஆஃப்செட் டேபிள் இருக்க கண்டென்ட் நம்மளால படிச்சு பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால கோட் எக்ஸிகியூஷன் எடுக்க முடியும் தானே கரெக்டா. ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் libc leaker அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் எழுதுறேன். அந்த வேரியபிள் என்ன பண்ணுதுன்னா பாப் RDA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜெட். இது ஏன் பாப் RDA அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் போய் தேடுறேன் இந்த லைப்ரரியில இருக்கு, இந்த பைனரியில இருக்கான்னு. இந்த பாப் RDA ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம இந்த பைனரியில் என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட் மிட்டிகேஷன் இருக்கு நம்ம செக் பண்ண செக் செக்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து லினக்ஸ் யூசர் sudo apt install check second போட்டு இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெட் ஆஃப் த ராப்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அதுல என்னென்ன வந்திருக்கு, பார்ஷியல் ரெல்ரோல வந்து பார்ஷியல் ரெல்ரோ அப்படின்னு போட்டிருக்கு, ஸ்டாக் கேனரி இல்லைன்னு போட்டிருக்கு, NX எனேபிள்னு போட்டிருக்கு. NXன்னு சொன்னால அந்த ஷெல் கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொன்னால, PAE இதுல கிடையாது. ஸோ என்னன்னா PAE இல்லாதனால பைனரி ஒரு செக்ஷன் இருக்குல்ல, லைக் இந்த செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, பைனரிக்குன்னு நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் சேஞ்சே ஆகாது. மெயின் ஃபங்க்ஷன் அப்படியே அதே இடத்துல தான் இருக்கும். எவ்வளவு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணலாம், மேலே காமிச்சல 401122 தவிர வேற அந்த அட்ரஸ்ல சேஞ்ச் ஆகல பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனு அந்த பைனரிக்கு அதே மாதிரி சேஞ்சே ஆகாது, எல்லா வாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த சேஞ்ச் ஆகாத இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு இடத்த இந்த சேஞ்ச் ஆகாத இடம் நான் சொன்னேன்ல, அதுல ஒரு இடம் என்னது, அந்த இது பார்த்தோம் பாத்தீங்கன்னா நம்ம மேல ஒரே நிமிஷம், அது ரொம்ப மேல போனேன் ஆக்சுவலி, சாரி ஆக்சுவலி ரொம்ப மேல போகும்போது என்ன ஆச்சுன்னா தாண்டி இருப்பேன் மேபி, ஒரே நிமிஷம், ரொம்ப சாரி ஆக்சுவலி நான் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன்.
அது நடுவில் இருக்கலாம் தாண்டி இருப்பேன். அது என்னன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மெமரி அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆஃப் இந்த இடத்துல தான் இருக்கு, நான் கரெக்டாக அது காமிக்கும்னு சொன்னல, ரிசால்வ் ஆகும்னு சொன்னல. அந்த ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த ரிசால்வ் ஆகி ஒரு இடத்துல அட்ரஸ் இருக்கும்ல, அந்த அட்ரஸை நம்ம நல்லா பிரிண்ட் பண்ண முடிச்சதுன்னா, நான் என்ன சொன்னேன், ஏஎஸ்எல்ஆர் எல்லாமே சேமாக தான் இருக்கும், பேஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஹோல் ஆஃப் இதுவும் என்னன்னா அது சேர்ந்தே தான் இருக்கும்னு சொன்னல. ஸோ ஒரு அட்ரஸ் கண்டுபிடிச்சா நம்மளால ஒரு ஃபுல் இது கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, என் எக்ஸ்ப்ளாய்ட்ல வந்து என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த ஆர்டிஏன்னு அந்த ரெஜிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் மெயினாக சொல்றேன். மெயினா 64 பிட் சிஸ்டம் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க போயிட்டு ஏபிஐன்னு சொன்னா அதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து அதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எப்படி எல்லாம் லைக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. 32 பிட்னா ஸ்டாக்லேயே இருக்கும், 64 பிட்னா ஒரு ரெஜிஸ்டர் தேவை. இந்த பாப் ஆர்டிஏ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒரு அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் தேவை. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, e.got.printf அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இங்க இதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து printf வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த PLT printf நம்ம ரிட்டர்ன் ஆயிட்டு அதோட ஆர்குமெண்ட்டை நம்ம இது தரோம், printfக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற விஷயம் என்னதுன்னா, printf ஒரு அட்ரஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ண சிஸ்டம் ஃபங்க்ஷன்ல இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ நான் சிம்பிளா இந்த எக்ஸ்பிளைன் நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து நம்ம கோட் எக்ஸிகியூஷன் ஆக்சுவலி விழுந்துரும். இந்த அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, இந்த அட்ரஸ் என்ன நீங்க மேல பாத்தீங்கன்னா, லிப்ஸி ஒரு பேஸை பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஒரு வாட்டி ரன் ஆகும் போது லிப்ஸி ஒரு பேஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா நான் சொன்னேன் அந்த ஏஎஸ்எல்ஆர்னு ஒன்று இருக்குன்னு, இங்க என்ன போட்டிருக்கு, 7F500AE2000 இருக்கா, இந்த இடத்துல எப்படி இருக்கு 7F64153000 இருக்கா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. இதே மாதிரி இன்னொன்று காட்டுறேன். லைக் இது பிரிண்ட் பண்ணும் போதே நம்ம அந்த லிப்ஸி லீக்னு ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா, அதுல வந்து நான் இன்னொன்னு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் எல்லாருக்குமே. இந்த printf ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அந்த லிப்ஸி ஒரு நம்ம சிஸ்டம் ஒரு லிப்ஸி இங்க தான் இருக்கு, libc.so.6. இந்த libc.so.6 ஒரு இடத்த நான் காமிச்சிட்டு என்ன சொல்றேன்னா, அந்த ஃபங்க்ஷன்ல printf எங்க இருக்கு நான் பார்க்க சொல்றேன். ஒரு வேல்யூ வரும், நம்ம கிடைச்ச அந்த லீக்கும் மைனஸ் இந்த அட்ரஸ் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து லைக் 1000 இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 7000 இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் 7000 மைனஸ் 1000 மைனஸ் பண்ணா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு 6000ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து 6000ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த லிப்ஸி ஃபைல்ல வந்து சிஸ்டம் எங்க இருக்கு, சிஸ்டம் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு நம்ம கேட்கறோம். அது ஒரு அட்ரஸ் சொல்லலாம் போயிட்டு. இப்போ நான் சிம்பிளா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம லிப்ஸி நம்ம இந்த லீக்குமே பிரிண்ட் பண்ணலாம், பிரிண்ட் ஹெக்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு சிஸ்டம் பின்எஸ்ஹெச் அதுவும் என்னன்னு கொடுத்துரு. ஸோ சிஸ்டமா வந்து ஃபங்க்ஷனோட அதோட ஆர்குமெண்ட்டை பின்எஸ்ஹெச்னு நம்ம கால் பண்றோம். இந்த டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இதை என்ன வந்திருக்கு இந்த வாட்டி, மேலே வந்து என்ன இந்த மேலே இந்த CF0 எண்டிங்ல எப்பயுமே சேமா இருக்கும். இதை போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க போயிட்டு என்னன்னா உங்களோட இதுல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றது, லிப்ஸி ஒரு இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அட்ரஸ் அப்படியே எடுத்து போட்டுட்டு உங்க GDB லிப்ஸி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன். நான் டிசாஸ் ஓகே ப்ரோ, டக்குன்னு பண்ணிடுறேன் ப்ரோ. ஸோ இப்போ அந்த printf-ஓட லொக்கேஷன் மட்டும் நம்ம பார்த்தோம்னா, CF0ன்னு சொன்னா இந்த CF0 ஒரு வேல்யூவா ஆட் அப் ஆனதுக்கப்புறம் இந்த வேல்யூவா இருந்துச்சு. ஸோ ஆனால் நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். எப்பயுமே என்னன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா எது பேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி என்னன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி போட்டு நம்ம கால் பண்றோம். இங்க இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம கிடைச்ச லீக்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். அப்புறம் நம்ம லிப்ஸி பேஸ் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு சிஸ்டம் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, எக்ஸிக்யூட் ஷெல் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பின்னஸ் வச்சு நம்ம கால் பண்றதுக்கு நம்ம அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஃபைனலா இந்த இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு மெயின் ஃபங்க்ஷன் போயிட்டு மறுபடியும் ஒரு அட்டாக் மாதிரி பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ நமக்கு ஏன்னா ஏஎஸ்எல்ல டிஃபீட் பண்றோம், நமக்கு தெரிஞ்சிருச்சு எங்க இருக்குன்னு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, சிம்பிளா அதை கால் பண்ணி சிஸ்டம் பின்னஸ்ன்னு சொல்லிட்டு கால் பண்றோம். வெறுமனே அந்த ப்ரோக்ராம் ஒண்ணுமே பண்ணல, சிம்பிளா பாத்தீங்கன்னா இது பண்றது ரெட் ஆஃப் த ராப்ஸ் ஒண்ணுமே வாட் வுட் லைக் டு சேன்னு கேக்குது. நம்ம சொல்றதை வந்து அது ஆக்சுவலி பிரிண்ட் பண்ணுது. நம்ம சொல்றது வெறுமனே பிரிண்ட் பண்ணுது. பட் இது எவ்வளவு டேஞ்சர்னு பார்த்தோம்னா, நம்ம சொல்றது பிரிண்ட் பண்றது வந்து எவ்வளவு டேஞ்சர்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிம்பிளா வாட் வுட் லைக் டு சே அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து ஒரு கோட் எக்ஸிகியூஷன். இந்த ப்ரோக்ராம் ஒண்ணுமே பண்ணல, நம்ம சொல்றது வந்து திருப்பி பிரிண்ட் பண்ணுது. பட் அதை வச்சு ஒரு கோட் எக்ஸிகியூஷன் நம்ம கொண்டு போயிட்டோம். ஏன்னா சிம்பிளா ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோ இருக்கு, இதுதான் காரணம். இதே வந்து என்னன்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ முன்னாடி ஹீப் அதுல ஃபார்மேட் ஸ்ட்ரிங் காமிச்சேன். இப்போ கடைசியில் ஒன்று மட்டும் டக்குன்னு காமிச்சிடறேன். லைக் மினிட் ஒரு ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். இது நம்ம வந்து என்னன்னா ஒரு இது பார்க்கலாம்.
நான் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, லைக் யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ ஒரு டபுள் ஃப்ரீனா என்னன்னு சொல்லியிருப்பேன்ல. டபுள் ஃப்ரீனா என்னன்னா அது ஒன்று காமிச்சிடலாம், சிம்பிளாக காமிச்சிடலாம். அது லைக் ஃபாஸ்ட் பின் டாப், இது ஒரு வல்னரபிளான பைனரி. இது வந்து டபுள் ஃப்ரீ வல்னரபிள். என்டர் யூசர் நேம் சும்மா அஜயன் கொடுக்குறேன். மேலாக் பண்ண சொல்கிறாங்க சிம்பிளாக. ஒரே நிமிஷம் நான் ஜிடிவில் ஓப்பன் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜிடிவில் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரன் பண்ணுறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு என்டர் யூசர் நேம் கேட்குறாங்க, நான் அஜயன் கொடுக்குறேன். லைக் மேலாக் பண்ண சொல்கிறாங்க. மேலாக் பண்ணவா ஃப்ரீ பண்ணவா டார்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் மேலாக்குன்னு சொல்லிட்டு சைஸில் என்ன கொடுக்குறோன்னா, நம்ம வந்து 0x28 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கொடுத்து டேட்டா நம்ம இவ்வளோ ஒரு டேட்டா தரோம். நம்ம டேட்டா தந்தப்பறம் மேலாக் ஒரு வாட்டி நீங்கள் மேலாக் பண்ணிட்டீங்க, இன்னும் 6 வாட்டி தான் இருக்குன்னு சொல்லுது. நெக்ஸ்ட் என்ன, மறுபடியும் மேலாக் பண்ணுறோம். மேலாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம டைப் ஒரு 28 அப்படின்னு தரோம். இதுக்கு வந்து நம்ம பிபிபிபின்னு நம்ம ஃபில் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளோட ஹீப்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஹீப்ல என்ன போட்டிருக்கு, இது வந்து டாப், இது வந்து என்னன்னா நம்ம கொடுத்த ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. சிம்பிளா சொன்னா 31 பைட் சங்க்ல வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து ஹீப் மெட்டா டேட்டா மட்டும் தேவை. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், டபுள் ஃப்ரீன்னு ஒரு கான்செப்ட் மட்டும் நான் சொல்லலாம், அதுக்காக நான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்டினியூ பண்ணும்போது நம்ம கிட்ட எத்தனாவது ஆப்ஷன் ஃப்ரீ, செகண்ட் ஆப்ஷனா. செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன சொன்னா, இண்டெக்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. இதுதானே ஃபர்ஸ்ட் வாட்டி இது பண்ணோம். ஸோ வந்து 0 தானே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், 0 நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம சிம்பிளா ஹீப்பை பார்த்தோம்னா, இது வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டு வச்சிடறாங்க. இது வந்து ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பின்ஸ்னு ஒரு சில கணக்கெல்லாம் இருக்கும். அது நெட்ல மட்டும் பார்த்துக்கோங்க, இது மட்டும் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு ஒரு மிட்டிகேஷன் மாதிரி வச்சாங்க. ஒரே சங்க் திருப்பி பண்ணக்கூடாது, சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது வாட்டி ஃப்ரீ பண்ணிட்டு 1 கொடுக்குறேன். இது ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ நான் ஃப்ரீ பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா, நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 2 வாட்டி ஒரே வேல்யூ ஃப்ரீயா இருக்கு. இப்போ நான் வந்து அலோகேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க வேல்யூ ஃபர்ஸ்ட். லைக் இப்போ நான் அலோகேட் பண்றேன்னா அதே சைஸுக்கு நான் அலோகேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் டேட்டா நான் சிசின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி ஃபாஸ்ட் பின்னா இருக்க இடம் மீன்ஸ் என்னன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரீயான இடம். இது ஃப்ரீயான இடத்துல என்னால் வேல்யூ எழுத முடியுது. இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டு மறுபடியும் அதே சைஸுக்கு வந்து ஒரு சங்க் ஆக்சுவலி நான் இது வாங்கிட்டு நான் டீன் எழுதுறேன். டீன் எழுதிட்டு மேலாக் மறுபடியும் நான் ஃபைனலாக ஒரே ஒரு வாட்டி பண்ணிட்டு 0x28 நான் கொடுத்துட்டு அதில் வந்து நான் ஈன்னு கொடுக்குறேன். இது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியும், எண்டிங்கில் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஃபைனல் டைம் நான் மேலாக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு இப்போ வந்து செக்மெண்டேஷன் ஃபால்ட் வந்திருக்கு. ஏன் செக்மெண்டேஷன் ஃபால்ட் வந்திருக்கு அப்படின்னு நார்மலாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம், அது ஆக்சுவலி வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னா, RCX+10 இடத்துல RDX ஒரு வேல்யூ, அந்த RDXல மூவ் பண்ண RCX+10 என்னது 43. அப்பனா நம்மளுக்கு ஒரு இடத்துல ரைட் கிடைச்சிருக்கு. நம்ம எந்த இடத்துல ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு RDX ஒரு இடத்துல வந்து ரைட் பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருக்கு. ஏன் இந்த இடத்துல சிசிசின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஹீப் மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும் இந்த இடத்துல. அந்த வேல்யூக்கு பதில நெக்ஸ்ட் இந்த இடத்துல இது என்ன பண்ணணும், ஆக்சுவலி ஃப்ரீ பண்ணும்போது மேலே நீங்க பாத்தீங்கன்னா 603030 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கா. இது என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல தான் நெக்ஸ்ட் ஃப்ரீ ஆகிற சங்க் இருக்கு, இதுதான் நெக்ஸ்ட் ஃப்ரீ ஆகிற சங்க் இருக்கும். லிங்க் லிஸ்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணும். அந்த லிங்க் லிஸ்ட் அடிச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரைட் வாட் வேர்னு ஒரு கண்டிஷன் இதாயிடுச்சா. இப்போ நம்ம சீன் கொடுக்க போல வேல்யூ கரெக்டான மெமரி அட்ரஸ் கொடுத்தா நீங்க கோட் எக்ஸிகியூஷன் எடுத்த அழகா வந்து என்னன்னா நம்ம ஷெல் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து டைனாமிக் மெமரி அலோகேஷன்ல பிரச்சனை. VM ஆப்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஹீப்ல நடக்கிற இடம், இது ஃபுல்லாவே ஹீப்ல இருக்கிறது. இதுதான் டைனாமிக் மெமரி அலோகேஷன் வச்சு அட்டாக் பண்றது. யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீன்னு ஒன்று இருக்கு, டபுள் ஃப்ரீ இருக்கு. யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீனா நீங்க இவ்வளவு வாட்டி ஃப்ரீ எல்லாம் பண்ண தேவையில்லை. இது ஆல்ரெடி ஃப்ரீ பண்ணிட்டு மறுபடியும் இது ஒரு மெட்டா டேட்டா அழகா நீங்க மாத்தி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் மேலாக் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த மேலாக் பண்ற போல நீங்க சொல்ற இந்த இடத்த மேலாக் பண்ணிடும். அழகா கோட் எக்ஸிகியூஷன் எடுத்துட்டு போகலாம். இதுதான் இது. ஓகே, எனி கொரிஸ்? ஆக்சுவலி நான் கொஞ்சம் வேக கொண்டு போயிட்டேன், ரொம்ப சாரி. பட் என்னை மன்னிச்சிருங்க. எனி கொரிஸ் எது வேணாலும் கேளுங்க, நானும் கொஞ்சம் லாங்காகவும் கொண்டு போயிட்டேன். ஈஸியான சிம்பிளாகவும் கேளுங்க, ஹார்டா இருந்தாலுமே நான் ஆன்சர் பண்ற ட்ரை பண்றேன். கைஸ் இருக்கீங்களா? ஹலோ ராகேஷ் இளமாறன் சொல்லுங்க. ஓ ஓகே ப்ரோ, இருக்கீங்களா? யாரா இருந்தாலும் கேளுங்க, என்ன டவுட் இருந்தாலும். டிஃபால்ட்டா செட் பண்ண லேபா ப்ரோ? லேப் எல்லாம் இல்ல ப்ரோ, நம்மளே சும்மா ஒரு சி ப்ரோக்ராம் எழுதி நம்மளே இது பண்றது தான் ப்ரோ. அது வந்து என்னன்னா மேக்ஸ் கெம்பர் ஹீப் எக்ஸ்பிளாய்டேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கும், அது அவங்களே ஆக்சுவலி கொடுத்தது எல்லாமே. அவங்களே வந்து ஃபுல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் இதுக்கு சம்பந்தமா, பைனரி சம்பந்தமா அது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க.
நீங்க சிடிஎஃப் ஒரு ஹீப் சேலஞ்சுமே பார்த்தா அவங்க இந்த மாதிரி ஹீப் நோட்டுன்னு ஒரு சேலஞ்ச் இருக்கும், சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க உங்ககிட்ட, லைக் என்னன்னா மேலாக் பண்ணுங்க, ஃப்ரீ பண்ணுங்க, பட் கொஞ்சம் கன்ஸ்டெயின்ட் வச்சிருப்பாங்க. அந்த கன்ஸ்டெயின்ட் எல்லாம் தாண்டி நீங்க கோட் எக்ஸிகியூஷன் எடுக்கணும். இந்த இடத்துல ரைட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு கடைசியில் லிப்சி வெர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ 2.31 எழுதிச்சுல, அதே மாதிரி ஒரு வெர்ஷனுக்கு பொறுத்து ஒரு அட்டாக் இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா மிட்டிகேட் பண்ணுவாங்க இதெல்லாம், இந்த வெர்ஷன் இந்த பிரச்சனை இருக்கே நம்ம வேணாம் மிட்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிட்டிகேட் பண்ணி நிறைய இடத்துல என்னன்னா உங்களுக்கு ஒரு பக் இருந்தாலுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாதிரி வச்சிருப்பாங்க. மிட்டிகேஷன்ல பண்ற என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு பக்கை கொடுத்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னன்னா உங்களுக்கு பக்கே இருக்கும், ஒரு சாலிடான பக்கா இருக்கும், பட் வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு இம்பாக்ட் வரக்கூடாதுன்னு. அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடா வந்து அது ஒரு நைஸா இருக்காது. ஏன்னா நீங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கோடா இருக்காது. எப்படின்னா நீங்க வந்து மிட்டிகேஷனோட இதை நம்பி இது பண்றது இருக்க மாதிரி, அப்படிதான் என்னன்னா ஃபுல்லாவே இருக்க மாதிரி இருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து ஹீப் ஸ்டாக்னு சொல்லிட்டு ஹீப் அண்ட் ஸ்டாக் பத்தி நான் ஒரு இது நடத்திருப்போம், செஷன் மாதிரி நடத்திருப்பேன் முன்னாடி என் டீம்மேட்டுக்கு. ஸ்டாக் பத்தி நான் ரொம்ப ஒரு ஃபாஸ்டா போயிட்டேன் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த கூகுள் டிரைவ் லிங்க் எப்படியோ நான் அனுப்ப ட்ரை பண்றேன், ஏதோ ஒரு மீன்ஸ்ல ஆக்சுவலி கிடைக்குமான்னு பாக்குறேன். இல்லைன்னா அந்த லிங்க் இங்கே போடுறேன், நோட் பண்ற மாதிரி இருந்தா பாருங்க. ஆனா கூகுள் டிரைவ்ல நான் என்ன வச்சிருக்கேன்னு தெரியாது, ஓப்பன் பண்ற போது வேற ஏதோ பாப்அப் ஆயிடுச்சுன்னா தெரியல, வெயிட் பண்ணு. சாரி, ஷேர் பண்ணிக்கலாம்டா, மேலேயே இருந்துச்சுன்னா பண்ணிடலாம் ப்ரோ, அதுதான் ப்ரோ யோசிச்சேன். அப்புறம் வந்து ப்ரௌசர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாதிரி என்னன்னா ஹீப் அண்ட் ஸ்டாக், இதேதான் ஒரு நிமிஷம், இங்க இருக்க பாத்தீங்களா, இது மட்டும் நான் லிங்க் அனுப்பிச்சிடுறேன். ஹீப்னா என்ன, ஸ்டாக்னா டைனாமிக் மெமரி அலோகேஷன்னா என்ன, ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன்னா என்ன அப்படின்னு. நீங்க ஸ்டாட்டிக்கா வந்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து இதுல தான் போவோம், என்ன சொல்றது, ஸ்டாக்ல போவோம். நீங்க டைனாமிக்கா பண்றது எல்லாமே ஹீப்ல போவோம், ஸ்டாட்டிக்கா பண்றது ஸ்டாக்ல போவோம். இதை வச்சு என்னன்னா லைக் ஹீப் வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான இடம், அதை வச்சியும் அட்டாக் பண்ணலாம். லைக் ஒரு பைட் நீங்க ஓவர்ஃப்ளோ பண்ணாலே பிரச்சனை. அதுக்கப்புறம் மோசமா போனாலுமே சொல்லுங்க, நான் வந்து என்னன்னா சரி பண்ணிக்க ட்ரை பண்றேன். ரொம்ப வேகா போனாலுமே சொல்லுங்க, நான் ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் போட்டு ஹீப் அண்ட் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுன்ல இருந்து நான் சொல்லியிருப்பேன் ஃபுல்லாவே. ரொம்ப டவுன்ல இருந்து ஹீப்னா என்னது, ஸ்டாக்னா என்னது, அதை வந்து எப்படி ஓவர் ஃப்ளோ பண்றதுன்னு நான் இதுல வந்து சொல்ல முடியலனாலுமே அது வந்து அதுக்குன்னே ஒரு ஃபுல், ஏன்னா நான் பைனரி ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, இது வந்து இந்த ஒரு டிரைவ் லிங்க் மட்டும் ஆக்சுவலி பாத்துக்கோங்க, ஹீப்னா என்ன ஸ்டாக்னா என்னன்னு இது பண்றதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. எனி டவுட்னா கேளுங்க, சிம்பிள் டவுட்டா இருந்தாலும் சொல்ற பாக்குறேன். இது நியூ கான்செப்ட் அப்படின்றதுனால யூ கோ வித் த ஃப்ளோ. ஸோ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால லைக் அந்த ஃப்ளோல கொஞ்சம் ஸ்பீடா சொன்ன மாதிரி இருந்துச்சு.